போன தடவை டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் வரைக்கும் பார்த்தேன் கரெக்டாப்பா. இப்போ அடுத்த ஹெட்டிங் வந்து என்ன போட்டுங்க அப்படின்னா அட்ரினல் கிளாண்ட் ஹெட்டிங் போட்டுங்க. அட்ரினல் கிளாண்ட் அதை நான் அடுத்த அப்டமனில் வந்துட்டு பேன்க்ரியாஸ்க்கு அப்புறம் வந்து அட்ரினல் கிளாண்டு கோனட்ஸ் மொத்தமே 2 தானே இருக்குது. அதுக்கு முன்னாடி சும்மா இதை வேணா போட்டுங்கப்பா. கிளைக்கோஸ் யூரியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரின்ல வந்து எக்ஸஸ் குளுக்கோஸ் இருக்கா அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கிளைக்கோஸ் யூரியா அப்படின்பாங்க. பாலி யூரியா அப்படின்னா உங்களுக்கே தெரியும் யூரினேஷன் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போச்சு அப்படின்னா பாலி யூரியான்னு சொல்லுவாங்க. இன்க்ரீஸ்டு தேர்ஸ்ட் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ரீஸ் இன் அப்பிடைட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிஃபேஜியா. சும்மா தெரிஞ்சுக்கங்க எல்லாம். பசிக்கிறதுனா பாலிஃபேஜியா, அதிகமாக தாகம் இருக்கா அப்படின்னா பாலிடிப்சியா, அந்த மாதிரிலாம். சும்மா அதில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் கேட்டு வச்சுருவாங்க எங்கேயாச்சும் நம்மளுக்கு வந்துட்டு, அதனால அதை எழுதி வச்சுக்கோங்க கண்டென்ட் வந்துட்டு. இதை நம்ம கண்டுபிடிச்சல கிளைக்கோஸ் யூரியானா என்ன அர்த்தம், யூரின்ல அதிகமாக குளுக்கோஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாலி யூரியானலாம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், கெஸ் பண்ணிடலாம். யூரின் அதிகமாக போகுது. மிச்சம் 2 தான் நம்மளுக்கு என்னது தெரியாது, பாலிடிப்சியா பாலிஃபேஜியா வந்து தெரியாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ரினல் கவனிச்சுக்கங்க. அட்ரினல் கிளாண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட் டாப் ஆஃப் த கிட்னி. கிட்னி இருக்கு பார்த்தீங்களா, கிட்னிக்கு மேலே அப்படியே கேப் போட்ட மாதிரி என்ன ஆகும்னா இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து என்ன இப்படி இருக்கலாம். கிட்னி இப்படி இருக்கா அப்படின்னா இது மேலே இப்படி தான் அட்ரினல் கிளாண்ட் ஒட்டி இருக்கு இப்படி இருக்கும். சரியா, ரைட். அதுக்கு என்ன ஒரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுப்ரா ரீனல் கிளாண்ட். ரீனல் கிளாண்ட் தான் கிட்னி, அதுக்கு மேலே தானே இருக்கு, அப்புறம் சுப்ரா ரீனல் கிளாண்ட் சொல்றாங்க இதை வந்து அட்ரினல் கிளாண்ட் வந்துட்டு. சரியா, அதே மாதிரி இது வந்து மொத்தம் 2 போர்ஷனாக இருக்கும்ப்பா. ஒன்று அட்ரினல் கார்டெக்ஸ், ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் மெடுல்லான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைப்பா, கிட்னி இருக்கு பார்த்தீங்களா, கிட்னியோட அவுட்டர் ரீஜனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னியோட இன்னர் ரீஜனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெடுல்லா அப்படின்பாங்க. இந்த கிட்னிக்கு மேலே தான் இந்த கிளாண்ட் இருக்குது. அப்போ என்ன வச்சுட்டாங்க, இந்த கிளாண்டோட அவுட்டர் ரீஜனுக்கு பேர் அட்ரினல் கார்டெக்ஸ்னு வச்சுட்டாங்க. உள்ளதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்ரினல் மெடுல்லான்னு சொல்லுவாங்க. சரியா, எலிஜே அட்ரினல் கிளாண்டு எங்க இருக்குது, ஃபர்ஸ்ட் இந்த டாப் ஆஃப் த கிட்னி, இந்த பாயிண்ட் எழுதுங்க. அதுக்கடுத்து இந்த கதையெல்லாம் தேவையில்லை, ஆன்டீரியர் ரெண்டாவதெல்லாம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் த கிட்னி தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இட் இஸ் கால்டு சுப்ரா ரீனல் கிளாண்டுன்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மொத்தம் எத்தனை டைப் இருக்குது, 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. அவுட்டர் ரீஜனுக்கு பேரு அட்ரினல் கார்டெக்ஸ், உள்ள ரீஜனுக்கு பேரு அட்ரினல் மெடுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் மெடுல்லா எப்படி பேர் வச்சாங்க அப்படின்னா கிட்னியோட அவுட்டர் ரீஜனுக்கு பேரு கார்டெக்ஸ், உள்ள ரீஜனுக்கு பேரு மெடுல்லா. கிட்னிக்கு மேல இந்த கிளாண்ட் இருக்குது. ஸோ என்ன வச்சுட்டாங்க, அட்ரினல்ங்கிற வார்த்தையை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அவுட்டர் ரீஜனுக்கு பேர் அட்ரினல் கார்டெக்ஸ், உள்ள ரீஜனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அட்ரினல் மெடுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன போட்டுங்க, அட்ரினல் கார்டெக்ஸ் ஹெட்டிங் போட்டுங்க. இது வந்து மொத்தம் 2 ஹார்மோன்ஸ் கவனிச்சுக்கோங்க, அப்புறம் எழுதிக்கலாம். இது 2 ஹார்மோனை சுரக்கும்பா. ஒன்று ஆல்டோஸ்டீரோன், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கார்டிசோல் அல்லது கார்டிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமே 2 ஹார்மோன் தான். ஆல்டோஸ்டீரோனுக்கு இன்னும் ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினரலோ கார்டிகாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அர்த்தம், மினரல் மெட்டபாலிசம். நம்ம உடம்புல தாதுக்களை கட்டுப்படுத்தக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டோஸ்டீரோன் தான். கார்டிசோனுக்கு இன்னும் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோ கார்டிகாய்டு. அப்புறம் என்ன அர்த்தம், குளுக்கோஸ் மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த பேர்ல இருந்து அப்படியே எடுத்துடலாம். ஆல்டோஸ்டீரோன் மினரலோ கார்டிகாய்டு, கார்டிசோனுக்கு இன்னொரு பேரு குளுக்கோ கார்டிகாய்டு. அது மினரல் மெட்டபாலிசம், இது வந்து என்னது குளுக்கோஸ் மெட்டபாலிசம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அது வந்து என்ன, இன்டேக் ஆஃப் சோடியம். இந்த இருக்கு பாருங்க, சோடியத்தை உள்ள எடுத்துக்கிறோம், பொட்டாசியத்தை வெளியே தள்ளணும். இதான் வந்து என்ன யாரோட மெயின் வேலை, ஆல்டோஸ்டீரோனோட மெயின் வேலை. இன்டேக் ஆஃப் சோடியம். எப்பவுமே வந்து சோடியம் உள்ள வருது அப்படின்னா உடம்புல பொட்டாசியம் வெளியே போகணும், பொட்டாசியம் உள்ள வந்தது அப்படின்னா சோடியம் வந்து வெளியே போகணும். இதுதான் ரூல்ஸ், மாத்தி மாத்தா இருக்கும். அப்ப இது என்ன பண்ணுது, சோடியம் உள்ள எடுத்துக்கிறது, பொட்டாசியத்தை என்ன பண்ணுது வெளியே தள்ளுது. அது முக்கியமா யாரு பாத்துக்கிறா, இந்த ஆல்டோஸ்டீரோன் என்ன பண்ணிக்கிறதுன்னா பாத்துக்கிறது. எலிஜே மொத்தமே 2 ஹார்மோன் தான், ஆல்டோஸ்டீரோன் கார்டிசோன். ஆல்டோஸ்டீரோனுக்கு இன்னும் ஒரு பேரு மினரலோ கார்டிகாய்டு, கார்டிசோனுக்கு இன்னும் ஒரு பேரு குளுக்கோ கார்டிகாய்டு. மினரலோ கார்டிகாய்டுன்னு என்ன அர்த்தம், மினரல் மெட்டபாலிசம். நம்ம உடம்புல வந்து தாதுக்களை கட்டுப்படுத்தக்கூடியது யாரா அப்படின்னா இந்த ஆல்டோஸ்டீரோன் தான். அதுல மெயினா என்னது, சோடியம் பொட்டாசியம் மெட்டபாலிசம் வந்து யார் கண்ட்ரோல் பண்றா, இந்த ஆல்டோஸ்டீரோன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த பேர்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கிறணும், பாயிண்ட் எடுத்துடணும். இந்த அட்ரினல் கிளாண்டு இந்த ஆல்டோஸ்டீரோன் ஹார்மோனை சுரக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன் வந்து என்னது, வெரி குட், ஏசிடிஹெச், அட்ரினோ கார்டிகோட்ராபிக் ஹார்மோன். ஞாபகம் இருக்கா, பிட்யூட்டரி படிச்சு பாருங்க. அந்த ஹார்மோன் தான் என்ன பண்ணும், அங்க இருந்து பிளட்ல கலந்து எங்கே வரும், இந்த அட்ரினல் கிளாண்ட்ல வந்து என்ன பண்ணும், இந்த அட்ரினல் கார்டெக்ஸை ஸ்டிமுலேட் பண்ண வச்சு என்ன பண்ணும், இந்த ஹார்மோனை சுரக்க வைக்கும். அங்கேயே படிச்ச ஞாபகம் இருக்கா, அப்பவே என்ன சொன்னேன், ஆல்டோஸ்டீரோன்னா கார்டிசோல் படிப்போம்னு சொன்னேன் நான், ஞாபகம் இருக்கா, பிட்யூட்டரியில் சொல்லியிருப்பேன் நான். ஏசிடிஹெச் எழுதும் போது கொஞ்சம் கேப் விட்டுங்கப்பா, எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் எழுதிட்டீங்களா.
அடுத்து போலாமா? அடுத்தபடி கேப் விட்டுங்க, இதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த ரெண்டாவது ஹார்மோன் வந்து கவனிங்க, கார்டிசோல். கார்டிசோல் என்ன அர்த்தம்? குளுக்கோ கார்டிகாய்டு. நீங்க என்ன போட்டுக்கங்க, மெயின்டைன்ஸ் குளுக்கோஸ் லெவல், அதை மட்டும் போட்டுக்கங்க போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை கவனிங்க, இட் ஹெல்ப்ஸ் இன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். அப்படி இன்ஃப்ளமேஷன் என்ன பார்த்தோம்? இன்ஃப்ளமேஷன் என்னது? வீங்கிறது. இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம்னு சொல்லுவாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேஷன் என்ன அர்த்தம்? வீக்கத்தை தடுக்கிறது. ஒண்ணுமே இல்லை. ஆஸ்துமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஸ்துமா என்னது? மூச்சு திணறல், சரியா? நார்மலா வந்து பார்த்தா ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இப்படிதான் இருக்கும். ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதான் நார்மலா இருக்கக்கூடியதுப்பா, தெரியுதா? அப்ப இவங்களுக்கு இங்கே வரும்போது காத்து நம்மளுக்கு ஃப்ரீயா போகுது. ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ஆகும்னா, காத்து உள்ள வரும்போது என்ன ஆகும், இங்கே அப்படியே முட்டி முட்டி கேப் குறைஞ்சிருக்கு, அப்ப குட்டி இங்கே முட்டி தான் வெளியே வரும். அதான் உங்களுக்கு என்ன வருது? மூச்சல்ல வருது. இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, உள்ள வீங்கி இருக்குது. கரெக்டா? இதானப்பா இன்ஃப்ளமேஷன் தான் இருக்கு பாருங்க. இவங்களுக்கு என்ன இருக்கு? உள்பக்கம் வீங்கி இருக்குது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? ஒரு பஃப் எடுத்து அடிக்கிறாங்களா? அது என்ன பண்ணுது? இந்த வீக்கத்தை குறைச்சிட்டு திரும்ப என்ன பண்ணுது? ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் வீங்காம பாத்துக்கிறது. பாத்தீங்களா? அந்த பஃப்ல என்ன இருக்குன்னா கார்டிசோல் தான். இதை என்ன கொடுத்துருக்காங்க? இட் ஹெல்ப்ஸ் இன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்ஃப்ளமேஷன் தடுக்கக்கூடியது, வீக்கத்தை குறைக்கக்கூடியது, சரியா? அடுத்த மூணாவது பார்த்துட்டு ஹெல்ப்ஸ் இன் ஸ்ட்ரெஸ் காம்பேட் ஹார்மோன். இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் சேவிங் ஹார்மோன் சொல்லுவாங்க, அல்லது ஸ்ட்ரெஸ் காம்பேட் ஹார்மோன் சொல்றாங்க. கார்டிசோன்னாலும் ஒண்ணுதான், அல்லது கார்டிசோல்னாலும் ஒண்ணுதான்ப்பா. ரெண்டு பேரும் சொல்றாங்கப்பா, ரெண்டுமே ஒண்ணுதான், சரியா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும் போதோ, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போதோ, அடைச்ச என்னடா இந்த வாழ்க்கையத்தோட முடிச்சோன்னு முடிவு பண்றோம் பார்த்தீங்களா? அப்ப கபால் இந்த கார்டிசோல் சுரக்கும். சுரந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட எவன் உயிரோட இருக்கேன், நீயே இப்ப சாகுற, அடுத்த எக்ஸாம் வரும் அடுத்த வருஷம், நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுல பாத்துக்கலாம், நம்மள என்ன பண்ணணும்னா அதுல இருந்து வெளியே கொண்டு வர காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம ரொம்ப டிப்ரெஷன்லயே ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது யாரு பண்ணுவா? இந்த ஹார்மோன் தான் ஹெல்ப் பண்ணும். அதை என்ன சொல்லுவாங்க? இது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் காம்பேட் ஹார்மோன்னு சொல்லுவாங்க, அல்லது என்ன சொல்லுவாங்க? லைஃப் சேவிங் ஹார்மோன் அப்படின்னு. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? சிவியர் எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போதோ, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும்போது என்ன பண்ணணும்? இந்த கார்டிசோல் தான் என்ன பண்ணணும், லைஃப்ல இருந்து நம்ம அது என்ன பண்ணணும்னா வெளியே கொண்டு வரணும், சரியா? நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காண்டி அப்படி சொன்னேன்ப்பா, சரியா? அப்ப மறக்காதுல்ல, அதனாலதான் எழுதிங்க. இப்போ நமக்குள்ள கார்டிசோல் எப்படி இருக்கும்? நிறைய இருக்குன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் எழுதிங்க. கார்டிசோல் வந்து என்ன சொல்லுவாங்க? லைஃப் சேவிங் ஹார்மோன், உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் முக்கியமானதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசீஸ் போட்டுங்கப்பா. ஆடிசன்ஸ் டிசீஸ். ஆடிசன்ஸ் டிசீஸ் எதனால வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா, ஹைப்போசெக்ரீஷன் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் மினரலோகார்டிகாய்டு. அப்புறம் மீனிங் என்ன அர்த்தம்? ஆல்டோஸ்டிரோனும் கார்டிசோனும் எனக்கு கம்மியா சுரக்குது அப்படின்னா வரக்கூடிய டிசீஸ்க்கு பேர் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஆடிசன்ஸ் டிசீஸ். எழுதிங்க. அங்க பார்த்தோம்லப்பா, ஹைப்போகிளைசீமியா, அது மாதிரி தான்ப்பா. இது வந்து என்னது? ஹைப்போசெக்ரீஷன் ஆஃப் ஆல்டோஸ்டிரோன் அண்ட் கார்டிசோன். என்ன டிசீஸ்னு பாத்தீங்கன்னா ஆடிசன்ஸ் டிசீஸ். தமிழ்ல என்னது? ஆடிசன் நோய், அவ்வளவுதான். சிம்டம்ஸ் எல்லாம் தேவையில்லைப்பா, நீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க ஒன்று, சரியா? நமக்கு என்ன தெரிஞ்சா போதும், ஆடிசன்ஸ் டிசீஸ் எந்த ஹார்மோன் டிஃபிஷியன்சி? ஆல்டோஸ்டிரோன் கார்டிசோன் ஹார்மோன் டிஃபிஷியன்சி, அவ்வளவுதான். ஹைப்போசெக்ரீஷன் என்ன அர்த்தம்? ஹைப்போனா கம்மி, அவ்வளவுதான். ஹைப்பர்னா என்னது? ஜாஸ்தி, அவ்வளவுதான். மினரலோகார்டிகாய்டுனா என்ன அர்த்தம்? இது ஆல்டோஸ்டிரோன். குளுக்கோகார்டிகாய்டுனா என்ன அர்த்தம்? இது என்னது? கார்டிசோன் அல்லது கார்டிசோல், அவ்வளவுதான். அடுத்து குஷிங் சிண்ட்ரோம் அல்லது கஷிங் சிண்ட்ரோம். இது என்னன்னு பார்த்தா என்னது? எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் கார்டிசோல். கார்டிசோல் மட்டும் அதிகமாக சுரக்குது அப்படின்னா வரக்கூடிய டிசீஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குஷிங் சிண்ட்ரோம். அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க? அட்ரினல் மெடுல்லா. கவனிச்சுங்க, அப்புறம் எழுதிக்கலாம். அது ரெண்டு ஹார்மோன் சுரக்குதா, அதே மாதிரி இதுவும் ரெண்டு ஹார்மோன். என்ன ஹார்மோன் பார்த்தீங்கன்னா அட்ரினலின், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நார் அட்ரினலின்னு சொல்லுவாங்க. அட்ரினலுக்கு என்ன ஒரு பேரு? எபினெஃப்ரின். நார் அட்ரினலுக்கு என்ன ஒரு பேரு? நார் எபினெஃப்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஹார்மோன் அல்லது ஹார்மோன் ஆஃப் ஃபிளைட் அண்ட் ஃபைட். அவசர கால ஹார்மோன் அல்லது பறக்கும் மற்றும் சண்டை ஹார்மோன்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப எப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நமக்கு ரொம்ப கோவம் அதிகமாக வருதோ அப்பெல்லாம் யார் தான் சுரப்பானா இந்த அட்ரினலின் தான் சுரக்கும். அதுவே நம்ம எதையோ ஒன்று பார்த்து டப்புன்னு பயந்தா படபட பார்க்குறது, மூச்சு வாங்குறது பார்த்தீங்களா? மூச்சு வாங்குறதுக்கு காரணமே யாரு? இந்த அட்ரினலின் தான், வேற ஒன்றுமே இல்லை. ரன்னிங் ஓடி மூச்சு வாங்குறது அதுக்கு காரணம் யாரு? இந்த அட்ரினலின் ஹார்மோன் தான் சுரக்கிறது. மீனிங் புரியுதா? அப்போ என்ன ஆகும்னா பாடியில் உள்ள மசில்ஸ்கள் எல்லாத்துக்கும் அதிகமாக என்ன பண்ண குளுக்கோஸ் சப்ளை வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் ஃபுல்லாக வந்துட்டு. அதே மாதிரி படம் நமக்கு மூச்சு வாங்க பார்த்தீங்களா?
நைட் டைம் திரும்பி நம்ம என்ன பண்ண டக்குன்னு எந்திரிச்சு டக்குனு கண்ணாடியை பார்த்து பயந்துருவோம். நம்ம மூஞ்சி தான். ஆனால் பார்த்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பயந்துருவோம். வட பார்க்க பார்த்தீங்களா, அப்போ யார் சுரப்பா? அட்ரினலின். பக்கத்து வீட்டுக்காரர் எங்கே மாங்காய் எங்கே பறிக்க வந்துடுவா தோட்டத்தில் வந்துட்டு சண்டை போடுறதுக்கு போமா அடிச்சுக்கிட்டு, அப்போ யார் சுரப்பா? அப்போ இது அட்ரினலின் சுரக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளோட அவனுக்கு அதிகமாக சுரந்துடும் அட்ரினலின். நம்மளை வச்சு என்ன பண்ணிடுவா, கூட்டு போன இடத்துல உமை கொத்தா கொத்தி அனுப்பி விட்டுருவாங்க. சரியா? எழுதி அதுதான் என்ன சொன்னாங்க, ஊக்க மருந்துன்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? ஓட்டப்பந்தய வீரர் ஊக்க மருந்து போடுறாங்களே, அந்த ஊக்க மருந்து இந்த அட்ரினலின் தான். இந்த இன்ஜெக்ஷனை உடம்புல போட்டுக்கிறாங்க தெரியாம. அப்ப என்ன ஆகும்னா அதிகமான பாடி மசில்ஸ்க்கு என்ன ஆகும்னா குளுக்கோஸ் சப்ளை அதிகமாக கிடைக்கும். அப்போ அவங்க டயர்ட் ஆகாம என்ன பண்ணாங்க, ரொம்ப தூரத்துக்கு வந்து வேகமாக அவங்க வந்து ரன்னிங் ஓட முடியும். பிளட் டெஸ்ட்ல காமிச்சு கொடுத்துருது. அட்ரினலின் லெவல் கொஞ்சம் அதிகமானா கூட என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து பிளட் டெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஃபுல்லாக. அப்படிதானே உசைன் போல்ட்டில் போன தடவை ஒலிம்பிக்ல இருந்து வாங்கினாங்க. போல்ட்டை வந்து இதை வந்துட்டு ரன்னி ரிலேல ஓடும்போது வந்துட்டு அவரு போடலை, அந்த ரிலேல வந்து ஒருத்தன் போட்டிருந்தது தெரிஞ்சிருச்சு. அதனால 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க, மெடலை வாங்கிட்டாங்க திரும்பி வந்துட்டு. அந்த ஊக்கம் நார்மலாக வந்து ஹார்மோன்ஸ் எல்லாமே ஒன்று புரோட்டீனாக இருக்கலாம் அல்லது ஸ்டீராய்ட்ஸாக இருக்கலாம். முக்கால்வாசி ஹார்மோன் ஸ்டீராய்டு ஹார்மோன் நிறையா இருக்கு. இந்த ஹார்மோன்ஸோட செல்லோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோமாட்டின் செல்ஸ். அந்த பாயிண்ட் எழுதிங்க. குரோமாட்டின் செல்ஸ் எங்கே இருக்கும்? அட்ரினல் மெடுல்லால இருக்கும். அவ்வளோதான். அந்த செல்ஸோட ஒரே வேலை என்னது? அட்ரினலின் நார் அட்ரினலின் இந்த ரெண்டையுமே சேர்த்தாப்பா சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட் மீனிங் இல்லை. இந்த ரெண்டையுமே சேர்த்து தான் என்ன சொல்லுவாங்க, எமர்ஜென்சி ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 70% இது இருக்கும், 30% என்ன இருக்குன்னா ஆர்அட்ரினலின் இருக்கும். இது மொத்தமாக சேர்த்தா என்னது, எமர்ஜென்சி ஹார்மோன் அல்லது என்ன சொல்லுவாங்க, ஹார்மோன் ஆஃப் ஃபிளைட் அண்ட் ஃபைட், பறக்கும் மற்றும் சண்டை ஹார்மோன், ஹார்மோன் ஆஃப் ஃபியர், ஃபிளைட்டு, ஃபைட் எல்லாமே சொல்லுவாங்க. அடுத்து வந்து லாஸ்ட் எங்கேயும் வந்துட்டோம், கோனட்ஸ். கோனட்ஸ்னா என்னது, இனப்பெருக்க சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுக்கு வந்து என்னது டெஸ்டிஸ், ஃபீமேலுக்கு என்ன ஓவரிஸ் இருக்கும். டெஸ்டிஸ் என்ன அப்பயே என்ன சொன்னேன் வந்துட்டு ஒரே ஒரு ஹார்மோன் என்னது, டெஸ்டோஸ்டிரோன் தான். டெஸ்டோஸ்டிரோன்னாலும் ஒண்ணுதான், வேற என்ன சொன்னேன், ஆண்ட்ரஜன்னாலும் ஒண்ணுதான், அல்லது என்ன சொல்லுவாங்க ஸ்பெர்ம், எல்லாமே ஒரே மீனிங் தான். சுரக்கக்கூடிய செல்லுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன செல்லு அந்த ஹார்மோனை சுரக்கும், ஆக்சிபிள் செல்ஸ் எங்கே இருக்கும், பான்கிரியாஸ்ல இருக்கும். இன்டெஸ்டிசியல் செல்ஸ். டெஸ்டிஸ் வந்து என்ன செல்ஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரீசியல், பேரே படிச்ச ஞாபகம் இருக்கா, ICSH, இண்டஸ்ட்ரீசியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் படித்தோம். இந்த செல்ஸ் தான் என்ன பண்ணும், இந்த ஹார்மோனை சுரக்கக்கூடியது. ஸ்பெர்ம் உற்பத்தி பண்ணக்கூடிய செல் அப்படின்னா அது வந்து என்னது, இண்டஸ்ட்ரீசியல் செல்ஸ் தான். அதே ஸ்பெர்முக்கு எக்ஸ்ட்ரா நரிஷ்மெண்ட் அல்லது எக்ஸ்ட்ரா கோட்டிங் அல்லது எக்ஸ்ட்ரா புரோட்டீன் இந்த மாதிரி எந்த வார்த்தை வந்தாலுமே அங்கே யார் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டோலி செல்ஸ் வரும். ஸ்பெர்ம் உற்பத்தி பண்ணக்கூடிய செல்லு வேற, அந்த ஸ்பெர்முக்கு எக்ஸ்ட்ரா கோட்டிங் சேர்க்கக்கூடிய செல்லு வேற. கொஸ்டினை படிச்சு பார்த்தா ஸ்பெர்ம் உற்பத்தி பண்ணக்கூடிய செல் அப்படின்னா ஆன்சர் என்னது, இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் தான். அதே ஸ்பெர்முக்கு எக்ஸ்ட்ரா நரிஷ்மெண்ட், ஏன்னா ஒவ்வொரு லேயர்ல வரும்போது நிறைய உள்ள சேர்ந்தா அந்த கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல வரும்போது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்பெர்ம்னே சொல்லுவாங்க. மீனிங் புரியுது என்ன சொல்றது. அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா நரிஷ்மெண்ட் எக்ஸ்ட்ரா புரோட்டீனா சேர்க்கக்கூடிய செல்ஸ் வந்து யாரா அப்படின்னா செட்டோலி செல்ஸ். அப்போதான் அது ஒரு மெச்சூர் ஸ்பெர்மா உற்பத்தி ஆகும், ரெடி ஆகும். சரியா எழுதிக்க புரியுதாப்பா. அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதிட்டு வரப்போ நம்ம வந்துட்டு அப்படியே அப்டமன் வந்துட்டு நம்ம வந்துட்டு அன்னைக்கு நான் போன கிளாஸ் நம்ம எது வரைக்கும் முடிச்சோம், நம்ம அப்டமன்ல தான் முடிச்சோம், நம்ம பான்கிரியாஸ் வரைக்கும் முடிச்சிடும். அப்டமன்ல மிச்சம் உள்ள ரெண்டு என்னது, அட்ரினல் கிளாண்டும் கோனட்ஸும் இருந்துச்சு. அட்ரினல் கிளாண்டும் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பார்க்குறோம், கோனட்ஸ் பார்க்குறோம். இனப்பெருக்க சுரப்பிகள்ல ஃபர்ஸ்ட் வந்து மேல் என்னது, டெஸ்டிஸ். டெஸ்டிஸ் என்ன ஹார்மோனை சுரக்குது, டெஸ்டோஸ்டிரோன். இந்த ஹார்மோன் உற்பத்தி பண்ணக்கூடிய செல்லுக்கு பேர் என்னது, வேணா அதே எழுதிக்கங்க, இன்டெஸ்டிசியல் செல்ஸ். இந்த பாயிண்ட் அங்கேயும் இருக்கும், பரவாயில்ல இங்கேயும் கூட தெரிஞ்சுங்க. இன்டெஸ்டிசியல் செல்ஸ் என்ன உற்பத்தி பண்ணுது, இந்த டெஸ்டோஸ்டிரோனை உற்பத்தி பண்ணுது. இன்டெஸ்டிசியல் செல்ஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க, லீடிக் செல்ஸ். ஸ்பெர்ம் உற்பத்தி பண்ணக்கூடிய செல்லு வேற, ஸ்பெர்முக்கு எக்ஸ்ட்ரா நரிஷ்மெண்ட் எக்ஸ்ட்ரா கோட்டிங் சேர்க்கக்கூடிய செல்லு வேற. சரியா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவரிஸ். கவனிச்சுங்க, ஓவரிஸ் மொத்தம் 3 ஹார்மோனை சுரக்கும், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ரிலாக்ஸின். ஈஸ்ட்ரஜன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா growth ஆஃப் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்கப்பா. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன ஹார்மோன் ஹெல்ப் பண்ண ஹார்மோனா ஈஸ்ட்ரஜன். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ஸ் இதுக்கும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் தான். வாய்ஸ் மாறுறது, ஸ்கின் சாஃப்ட் ஆகுறது, ஹேர் டெவலப்மெண்ட், பிபிக்கல் ஹேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரஜன். அதாவது என்ன சொன்னா செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமானது வந்து யாரா அப்படின்னா ஈஸ்ட்ரஜன்.
ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேலை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியை கரெக்டாக சீராக கொண்டு போகிறது யாருன்னா ப்ரொஜெஸ்ட்ரான். அதே மாதிரி மென்சுரல் சைக்கிளை கரெக்டாக கொண்டு போகிறது யாரா அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான். அதே மாதிரி மெமரி கிளாண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த 3 வந்து யாரோட ப்ரொஜெஸ்ட்ரான். மெமரி கிளாண்டுக்கு இன்னொன்று படித்தோம் ஞாபகம் இருக்கு, என்ன படித்தோம் நம்ம? LTH படித்தோம் ஞாபகம் இருக்கா? லாக்டோஜெனிக் ஹார்மோன் அல்லது ப்ரோலாக்டின். அது மெயின். இது வந்து என்னது? ஒரு அடிஷனல் ஹார்மோன் மாதிரி. சரியா? அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸின். அதிலே பேர் இருக்கு ரிலாக்ஸின். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ரிலாக்ஸ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். எதை ரிலாக்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பெல்விக் மசில்ஸ், அந்த இடுப்பெலும்புல மசில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை ரிலாக்ஸ் பண்ணுது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் சைல்டு பர்த். குழந்தை வெளியே வருது பார்த்தீங்களா, அந்த டைம் என்ன ஆகும்னா பெல்விக் போன் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கு அப்படின்னா வெளியே வரும்போது அந்த பெல்விக் போன் வந்து என்னன்னா பிரேக் ஆயிரும். அப்போ இந்த ஹார்மோன் என்ன பண்ண அப்படின்னா இந்த பெல்விக் மசில்ஸை கொஞ்சம் லூஸ் பண்ணிச்சா அப்படின்னா போன் கொஞ்சம் என்ன ஆகும்னா விரிவடையும். அப்போ குழந்தை என்ன ஆகும்னா ஈஸியாக வெளியே வந்துடும். அப்போ சைல்டு பர்த்துக்கு நம்ம 2 படம் என்ன படம் ஞாபகம் இருக்கா? ஒன்று ஆக்சிடாசின், இன்னொன்று ரிலாக்சின். ஆக்சிடாசின் என்ன பண்ணுது? யூட்ரஸை சுருக்கி புஷ் பண்ணி வெளியே தள்ளுது. ரிலாக்ஸன் என்ன பண்ணுது? இடுப்பெலும்பை விரிச்சு கொடுத்து குழந்தை என்ன பண்ணுது? வெளியே வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த 2 ஹார்மோன் எப்போதான் சுரக்கும்? அட் த டைம் ஆஃப் சைல்டு பர்த். இதோட என்ன முடிஞ்சிச்சு? ஓவரிஸ் முடிஞ்சிச்சு. சரியா? எண்டோக்ரைனும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக போகிறதுப்பா. போது விடுங்க. இதோட இதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக போகிறது. நமக்கு அவ்வளவு இன்டெப்த்தாக நமக்கு தேவைப்படாது. பார்ப்போம். ஹெட்டிங் போட்டுங்கப்பா, நியூட்ரிஷன் அண்டு டிஃபிஷியன்சி டிசீஸ், ஊட்டச்சத்தும் குறைபாட்டு நோய்களும் அப்படின்பாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க, நியூட்ரிஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி உணவை எடுத்துக்கிறோம் அந்த ப்ராசஸ் தான்ப்பா நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்றது எல்லாமே என்னது? நியூட்ரியன்ஸ். சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே என்னது? நமக்கு உடம்புக்கு எனர்ஜி எல்லாமே யாரு தான் கொடுக்குறா? இந்த நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸாக யாரு? கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கட்டும், ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், விட்டமின்ஸாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க? நியூட்ரியன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொரு நம்ம உடம்புக்கு என்ன பண்ணுது? எனர்ஜியை கொடுக்கும். எல்லாமே இப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாதுப்பா. முக்கால்வாசி எல்லாமே என்ன பண்ணும்? நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். வந்துட்டு எதுனா குரோத்துக்கு ப்ரோட்டீன் மட்டும் ஹெல்ப் பண்ணும் ஹெல்ப் பண்ணாது. விட்டமினும் ஹெல்ப் பண்ணும், கார்போஹைட்ரேட்ஸும் ஹெல்ப் பண்ணும். ஆனால் மெயின் ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நியூட்ரியன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் ஆகட்டும், ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு, இது எல்லாமே என்னது? நம்ம உடம்போட பாடி மெட்டபாலிசத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ். அது நம்ம சாப்பாடு மூலமாகவோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? உடம்புக்குள்ள வந்துட்டு எடுத்துக்கிறோம் நம்ம வந்து. சரியா? கவனிச்சுங்க. நியூட்ரிஷன் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் 2 கேட்டகரி. ஒன்று ஆட்டோட்ராபிக், ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ராபிக். தற்சார்பூட்ட முறை, பெருசார். இந்த கதையில் ஆல்ரெடி சொல்லி முடிச்சு ஞாபகம் இருக்கா? ஒரு பொருள் தானா உணவை தயார் பண்ணது அப்படின்னு கீழே வர வந்துட்டு ஆட்டோட்ராபிக். எக்ஸாம்பிள் பிளான்ஸ். பூமி தாவரம் மட்டும் என்னது? ஆட்டோட்ராபிக். அது தவிர மிச்சம் உள்ள எல்லா உயிரினம் எங்கேயும் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ராபிக், பிறசார்பூட்ட முறைக்கு கீழே வந்துடும். இப்போ நம்மள அது கீழே வருவோம், நம்மள ஹெட்ரோட்ராபிக் கீழே வரும். சரியா? இந்த ஹெட்ரோட்ராபிக் எப்படி 3ஆ பிரிப்பாங்க? சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக், மூணாவது என்னது? சிம்பயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்ரோஃபைட்டிக்னா சாருண்ணி, பாராசைட்டிக்னா ஒட்டுண்ணி, சிம்பயாட்டிக்னா என்னது? கூட்டுயிரி அப்படின்னாங்க. சாப்ரோஃபைட்டிக் மீனிங் என்ன அர்த்தம்? இறந்த ஒரு பொருள்ல இருந்து ஒரு உயிரினம் உணவு எடுக்குது அப்படின்னா அந்த ஊட்ட முறைக்கு பேரு சாப்ரோஃபைட்டிக். டெட் பாடி நிறைய புழு இருக்குமா? டெட் பாடி இறந்த பொருள், அந்த புழு அதுல இருந்து உணவு எடுக்குதா, அந்த ஊட்ட முறைக்கு பேரு சாப்ரோஃபைட்டிக். பாராசைட்டிக் அப்படின்னா உயிர் உள்ள ஒரு பொருள்ல இருந்து உணவு எடுக்கிற ஊட்ட முறைக்கு பேரு பாராசைட்டிக். என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாராசைட்டிக்? அட்டைப்பூச்சி. கொசு கடிச்ச ரத்தத்தை உறிஞ்சுதா? கொசு வந்து ஒரு பாராசைட். அட்டைப்பூச்சி ரத்தத்தை உறிஞ்சுதா? அட்டைப்பூச்சி ஒரு பாராசைட். நம்மள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடல்ல பார்த்தா நிறைய புழு இருக்கும். உருளை புழு, கொக்கி புழு, இண்டஸ்ட்ரியல் நிறைய ஹூப் வார்ம்ஸ் நிறைய இருக்கும். அது எல்லாமே என்னது? பாராசைட் தான். அது எல்லாமே என்ன பண்ணும்? நம்மள்ட்ட இருந்து உணவை என்ன பண்ணிக்கிறோம்னா உறிஞ்சி எடுத்துக்கிடும். பாராசைட் உயிர் வாழணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு யாரு வேணும் அப்படின்னா ஒரு லிவிங் ஹோஸ்ட் வேணும். ஹோஸ்ட் உயிரோட இருந்தா மட்டும்தான் பாராசைட் உயிர் வாழ முடியும். ஹோஸ்ட் செத்து போயிட்டாங்க அப்படின்னா பாராசைட்டு செத்து போயிடும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இப்போ நம்ம செத்து போயிட்டா அப்படின்னா கொசு ரத்தத்தை உறிஞ்ச முடியாது, அட்டைப்பூச்சி ரத்தத்தை உறிஞ்ச முடியாது, உடம்புல உள்ள புளி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே என்ன பண்ணிடும்? செத்து போயிடும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அதான் என்னது? பாராசைட். சிம்பயாட்டிக் என்னது? கூட்டுயிரி. அப்படின்னா மீனிங் என்னது? 2 உயிரினம் நம்ம வந்து கூட்டு சேர்ந்து இருக்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் வந்துட்டு லிச்சன்ஸ். லிச்சன்ஸ் யார் யார் சேர்ந்திருப்பா? ஆல்கே, ஃபங்கை சேர்ந்திருக்கும். ஃபங்கஸ் வந்து என்னது? கலர்லெஸ், ஃபுட்டு தயார் பண்ண முடியாது. ஆல்கே என்ன கலர்ல இருக்கும்?
கிரீன் கலர்ல இருக்கும், ஃபுட்டு தயார் பண்ண முடியும். அப்போ ஃபங்கஸ் என்ன பண்ணுது, ஆல்கியா கூட அக்ரிமெண்ட் போட்டு என்ன பண்ணுது, நான் உனக்கு தண்ணியை உறிஞ்சி கொடுக்குறேன், நீ என்ன பண்ண சாப்பாடு சாப்பிட்டு சொல்றான். அதான் என்னது சிம்பியாட்டிக். ரெண்டு உயிரினம் என்ன பண்ணா அப்படின்னா கூட்டு சேர்ந்து சிம்பியாட்டிக் நியூட்ரிஷன். இதே மாதிரி இன்னொன்று இருக்கு மிக்ஸோட்ராபிக் நியூட்ரிஷன். அதுக்கு என்ன, அது என்ன படிச்சோம் நம்ம? மிக்ஸோட்ராபிக் என்ன எக்ஸாம்பிள் படிச்சோம் ஞாபகம் இருக்கா? யூக்ளினா ஞாபகம் இருக்கா? எதில் படிச்சிருப்போம்? புரோட்டோசோவால படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா? புரோட்டிஸ்டால படிச்சிருப்போம். யூக்ளினா என்ன பண்ணோம், சன்லைட் இருக்கும்போது என்னவா இருக்க வந்துட்டு ஆட்டோட்ராபிக்கா இருக்கும், சன்லைட் என்ன மாதிரி ஹெட்ரோட்ராபிக்கா மாறிடும். இந்த ஊட்டமுறைக்கு பேர் தான் என்னது மிக்ஸோட்ராபிக் நியூட்ரிஷன். ரெண்டு ஊட்டமுறை என்ன பண்ணோம்னா கலந்து இருக்கும். மிக்ஸோட்ராபிக் வேற, சிம்பியாட்டிக் மறந்துருச்சு. அதுக்குள்ளார போன கிளாஸ் பார்த்தா கிளாசிஃபிகேஷன் படிச்சோம் நம்ம பைக்கிங்டம்ல. முனியரா புரோட்டிஸ்டால யூக்ளினா எழுதி போட்டிருப்பேன், யூக்ளினா மிக்ஸோட்ராபிக்னு எழுதி போட்டிருப்பேன் நான், மறக்கவே கூடாது இதெல்லாம் வந்துட்டு. சரியா? சிம்பியாட்டிக் அப்படின்னா ரெண்டு உயிரினம் கூட்டு சேர்ந்து இருக்குது, மிக்ஸோட்ராபிக் அப்படின்னா ரெண்டு ஊட்டமுறை கலந்து இருக்குது. சரியா? எக்ஸாம்பிள்ஸ் முக்கியம்ப்பா. மோனோட்ரோபானிக்கிறது பார்த்தா ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கேல, ஏ வந்து ஆஞ்சியோஸ்பம், எஃப் வந்து ஃபங்கை, பி வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. எழுதிங்க. மோனோட்ரோபானிக்கிறது ஆஞ்சியோஸ்பம், மியூக்கர் வந்து என்னது ஃபங்கஸ், பேசஸ் வந்து பாக்டீரியா, கஸ்குட்டா வந்து ஆஞ்சியோஸ்பம், பெர்சனட்டா வந்து ஃபங்கஸ், சந்தமோனோசிட்டி வந்து என்னது பாக்டீரியா. தெளிவா எழுதிங்க. இந்த கஸ்குட்டா இருக்கு பார்த்தீங்கன்னா கீழே நோட்னு போட்டுங்க. இந்த கஸ்குட்டா இருக்கு பார்த்தீங்களா, இந்த கஸ்குட்டால பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட் இருக்கும்ப்பா. அந்த ரூட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டோரியல் ரூட் அல்லது ஹாஸ்டோரியா வேர்கள்னு சொல்லுவாங்க. இந்த கஸ்குட்டா தாவரத்துக்கு சாப்பாடை உறிஞ்சி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றது யாரா அப்படின்னா இந்த ஹாஸ்டோரியல். ஒண்ணுமே இல்லை, இந்த கஸ்குட்டா பிளான்ட் இங்கே தான் இருக்கும். ஓகேவா? மற்ற பிளான்ட் வந்து எங்கே இருக்கும்னா தள்ளி தள்ளி இங்கே எங்கே இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த கஸ்குட்டா பிளான்ட்டுக்கு எனக்கு என்ன வேணும், ஃபுட்டு வேணுமா, அது என்ன பேரசைட் தானே பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ இங்கேருந்து என்ன ஆகும்னா ஒரு வேர் ஒன்று போகும். இந்த வேர் என்ன ஆகும்னா அப்படி இங்கேருந்து போய் அப்படி அடுத்த தாவரம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக அப்படியே என்ன ஆகும்னா ஃபுல்லாக படர்ந்துருக்கும். அப்படியே மேலே ஃபுல்லாக படர்ந்துடுது. இங்கேருந்து எனர்ஜியை உறிஞ்சி இந்த வயர் மூலமாக யாருக்கு போகும்னா இந்த கஸ்குட்டாக்கு போகும். இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹாஸ்டோரியல் ரூட் அப்படின்னா. எப்படி கேட்டிருக்கேன் அப்படின்னா கஸ்குட்டால கூட இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேருக்கு பேர் என்ன அப்படி கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஹாஸ்டோரியா ரூட் எந்த தாவரத்தில் காணப்படுது அதுவும் கேட்டிருக்கேன். ரெண்டு கொஸ்டினுமே கேட்ட கொஸ்டின் தான். ஸோ கஸ்குட்டா பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் வேருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டோரியல் ரூட் அப்படின்பாங்க. அப்போ இது என்ன, இது வந்து என்னது ஒரு பாராசைட்டிக் ரூட். கரெக்டா? இது ஒரு பாராசைட்டிக். இந்த மஞ்சள் கலர் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது ஹாஸ்டோரியல் ரூட். இங்கே இருக்கு பாருங்க ஃபுல்லா அப்படியே எல்லா பக்கமும் என்ன பண்ணா அப்படியே படர்ந்து இருக்கும். அப்படியே இருந்தா கஸ்குட்டா தனியா இருக்கும். இந்த வேர் என்ன பண்ணும், இந்த இங்க வந்து சாப்பாட்டை உறிஞ்சி யாரை கொடுக்கும். ஏன் இவ்வளோ குட்டி குட்டியா வருதுன்னு தெரியல. கண்ணு தெரியல உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு. அவ்வளோதான், ஃபுல்லா மூடி இருக்கா. இதுதான் அந்த ஹாஸ்டோரியா வேர் ஃபுல்லாமே வந்துட்டு. ஓகேவா? இந்த வேர் தான் என்ன பண்ணும், சாப்பாடை உறிஞ்சி யாருக்கு கொடுக்கும், இந்த கஸ்குட்டா பிளான்ட்டை கொடுக்கும். வீட்டில் கேபிள் டிவி திருட்டு கனெக்ஷன் போடுவோம் ஞாபகம் இருக்கா? திருட்டு கனெக்ஷன்லாம் எடுத்துருக்கீங்களா? வயர் அடுத்த வீட்டு கேபிள் டிவி போகும், அதுலேருந்து ஒரு ஊக்க குத்தி நம்மளால என்ன பண்ணாங்க வயரை வச்சு திருட்டு கனெக்ஷன் எடுப்போம் கேபிள் டிவி பார்க்குறதுக்கு. என்ன கொஞ்சம் பிளராக தெரியும் அவ்வளோதான். அது மாதிரி இது என்ன பண்ணுது, திருட்டு கனெக்ஷன் வயர் தான் என்ன பண்ணுது இந்த ஹாஸ்டோரியாவை எலிஜிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்செக்டிவோரஸ் பிளான்ட்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூச்சி உண்ணும் தாவரம்னு சொல்லுவாங்க. அது ஆட்டோட்ராபிக்ல வருமா ஹெட்ரோட்ராபிக்ல வருமா? அது என்ன பண்ணுது, பூச்சியை கொண்டு சாப்பிடுது. அப்போ கண்டிப்பாக அது எதில் தான் வரக்கூடியது, ஹெட்ரோட்ராபிக்ல வரக்கூடியது அப்படின்னு நினைச்சு போட்டுறக்கூடாது. இன்செக்டிவோரஸ் பிளான்ட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராபிக் நியூட்ரிஷன், தற்சார்பூட்ட முறை. அப்போனா மீனிங் என்ன அர்த்தம், தானாகவே உணர்ச்சி சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் ஏன் மற்ற பூச்சியை கொல்லுது வேலை இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வளர்ற மண்ணில் நைட்ரஜன் வந்து குறைபாடாக இருக்கும். ஸோ நைட்ரஜனுக்காக மட்டும்தான் மற்ற பூச்சியை கொல்லுமே தவிர உணவுக்காக கிடையாது. உணவுக்காக கொண்டாத எங்கேயும் வந்துடும், அது வந்துட்டு ஹெட்ரோட்ராபிக்கில் வந்துடும். இன்செக்டிவோரஸ் பிளான்ட் எல்லாமே என்ன பண்ணுது, தானாகவே உணவை தயார் பண்ணிக்கும். அதில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அப்போ ஏன் மற்ற பூச்சியை கொல்லுது, அது வளர்ற மண்ணில் என்ன குறைபாடாக இருக்கும், நைட்ரஜன் வந்து ரொம்ப 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 முக்கியமான பயன். நிறைய டைம் கேட்டிருக்கேன்ப்பா. இன்செக்டிவோரஸ் மற்ற பூச்சியை கொல்லு எதுக்காக கொள்ளுதுன்னு கேட்டிருக்கேன். எதுக்காக கொள்ளுது, நைட்ரஜன். அதே மாதிரி இன்செக்டிவோரஸ் பிளான்ட் எல்லாமே என்ன டிஃபிஷியன்சி சாயிலில் வளரும்னு கேட்டிருக்கேன். எந்த டெஃபிஷியன்சி, நைட்ரஜன் டெஃபிஷியன்சி சாயிலில் தான் வளரும். அதுக்கு ஒழுங்காக என்ன நைட்ரஜன் கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுது, மற்ற பூச்சியை கொண்டு என்ன நைட்ரஜன் வந்து என்ன பண்ணுதுன்னா உறிஞ்சி எடுத்துக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நெப்பந்தஸ்.
நெப்பந்தஸ் கேள்விப்பட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா? நெப்பந்தஸ் ஒரு பூச்சி உண்டு. நெப்பந்தஸ், ட்ரோசரா, யூட்ரிக்லேரியா, டார்லிங்டன், டயன் எல்லாமே என்னது பூச்சி உண்ணும் தாவரங்கள் தான். நெப்பந்தஸ்க்கு இன்னொரு பேர் என்னது பிக்சர் பிளான்ட், குடுவை தாவரம். ட்ரோசராக்கு இன்னொரு பேர் என்னது சன்டியூ தாவரம். யூட்ரிக்லேரியாக்கு இன்னொரு பேர் பிளாடர் வுட். டார்லிங்டன், டயோனியா ரெண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீனஸ் ஃப்ளை ட்ராப்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க நெப்பந்தஸ் தெரியுதா? ஜக்கு மாதிரி இருக்காது நெப்பந்தஸ் மாதிரி. ஜக்கு விரிஞ்சிருக்கு, அப்படியே விரிஞ்சிருக்கும். இங்கே ஏதோ ஒரு மாதிரி ஸ்மெல்லு போகும். பூச்சி இங்கே உட்காருமா, டக்குன்னு லிட்டு மூடிடும். அப்படியே பூச்சியை உள்ளே எடுத்து என்ன பண்ணு இங்கே வந்து டைஜஸ்ட் பண்ணிட்டு எதை எடுத்துக்கிறோம், நைட்ரஜனை மட்டும் உறிஞ்சி எடுத்துக்கிறோம். ட்ரோசரா என்னது சன்டியூன்னு சொல்கிறாங்களா, சூரியன் பனித்துளி விரிஞ்சிருக்கு பாருங்க, சூரியன் மாதிரி பனித்துளி இருக்கிற மாதிரி. அப்படியே பூச்சி உட்காருமா, அப்படியே மூடி என்ன பண்ணிடும் சாப்பிட்றோம். என்ன சாப்பிட்றோம், நைட்ரஜனை மட்டும் எடுத்துக்கிறோம். சாப்பாடாக சாப்பிட நம்ம நைட்ரஜன் மட்டும் எடுத்துக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அடுத்து யூட்ரிக்லேரியா வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு, பிளாடர் மாதிரி இருக்கா? இதான் கால் பிளாடர், நம்மளோட பிளாடர் இருக்குல்ல பேக் மாதிரி இருக்கா, அதை யூட்ரிக்லேரியா. அதுக்கு பேர் பிளாடர் வுட்னு கேட்டு சொல்லுவாங்க. டார்லிங்டன், டயோனியா ரெண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீனஸ் ஃப்ளைட் அப்படின்னா வீனஸ், இதுதான் வீனஸ் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வண்டு வி மாதிரி இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈ தான். சரியா? மாட்டு ஈ அவ்வளோதான். ஆனால் ஈல என்ன இருக்கு, நிறைய சிசி ஃப்ளை, சாண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கா, சிசி ஃப்ளை, சாண்ட் ஃப்ளை, ஹவுஸ் ஃப்ளை, இது என்னது வீனஸ் ஃப்ளை, நிறைய ஃப்ளை இருக்குது. அந்த வீனஸ் ஃப்ளை அதிகமாக ட்ராப் பண்ணி கொள்ளும். அதான் வீனஸ் ஃப்ளை ட்ராப். வாய் விரிஞ்சிருக்கும், ஈ உட்காருமா, டப்புன்னு அப்படியே இது உட்காந்துருக்கு. இங்கே என்ன ஆயிடுச்சு, முடிச்சு உள்ள யார் மாட்டிக்கிட்டது யார் தெரியுதா, நானி தான் மாட்டிக்கிச்சு. சரியா? இதுவே ஒரு தடவை சூஸ் த கரெக்ட் பேர் ராங் பேரில் கேட்டிருந்தான்ப்பா. இது வந்துட்டு நெப்பந்தஸ் பிக்சர் பிளான்ட். அதான் ஜக்கு மாதிரி இருக்கிறதா என்னது பிக்சர்னா ஜக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. குடுவை தாவரம் சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கு ஃபுல்லாக வெறும் தியரி தான்ப்பா, நிறைய மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு டாப்பிக்கை படித்தாலும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இந்த டாப்பிக்கு ஜெனடிக்ஸ் படிப்பேன் தெரியுமா, அந்த 2 டிசீஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா டிசீஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். எந்த எக்ஸாம் போனாலுமே டிசீஸ் டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. நீங்கள் எதையே படிக்காமல் போனாலுமே இதையும் ஜெனடிக்ஸோட டிசீஸ் டாபிக் அதை மட்டும் படிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? அதுக்காக சயின்ஸ் படிக்காமல் போயிடக்கூடாது, சொல்கிறேன் சும்மா. நியூட்ரிஷன் அவ்வளோதான்ப்பா. அடுத்த ஹெட்டிங் என்ன போட்டுங்க, டிசீஸ் ஹெட்டிங் போட்டுங்க. டிசீஸ் நோய்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவனிங்க, பேத்தாலஜி அப்படின்பாங்க. நோய்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் பேத்தாலஜி. டிசீஸை வந்து 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. அப்போ ஒன்று கான்ஜெனிட்டல் டிசீஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர்டு டிசீஸ். கான்ஜெனிட்டல் டிசீஸ் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா டிசீஸ் பை பர்த் ஆர் பை ஹெரிடிட்டி. மரபு வழியாக வரக்கூடிய நோய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோய்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஜெனிட்டல் டிசீஸ். அக்வயர்டு அப்படின்னா வெளியே இருந்து வர நோய்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்வயர்டு. ஒருத்தனை குணம் எப்படி வரலாம், ஒன்று பிறக்கும் போதே இருக்கலாம் அல்லது பிறந்ததுக்கு அப்புறம் வரலாம், அவ்வளோதான். வேற ஆப்ஷன் எதுவும் இருக்கா? பிறக்கும் போதே இருக்கா அப்படின்னா அது வந்து என்னது கான்ஜெனிட்டல் டிசீஸ். பிறந்ததுக்கு அப்புறம் வருதா அப்படின்னா அது வந்து என்னது நோய் வர்றதுக்கு 2 பேர் ஆப்ஷனே இல்லைல்லப்பா. ஒன்று பிறக்கும் போதே இருக்கணும் அல்லது பிறந்ததுக்கு அப்புறம் வரணும், அவ்வளோதான். வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? ஏன்னா டிசீஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் புக்கில் அங்கேயே பிச்சு 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 கொடுத்துருப்பாங்க. நான் மொத்தமாக என்ன பண்ணியிருப்பேன்னா கம்பைல் பண்ணியிருப்பேன். சரியா? அதை ஒழுங்கு என்ன பண்ணுங்க, எங்கள் எழுதி நான் மனப்படம் பண்ணுங்க, அதை மட்டும் போதும், வேற ஒன்றும் தேவைப்படாது. சரியா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன போட்டுங்க, கான்ஜெனிட்டல் டிசீஸ் ஹெட்டிங் போட்டுங்க. அப்புறமே நீங்கள் டிசீஸ் பை பர்த் ஆர் பை ஹெரிடிட்டி, இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஜெனிட்டல் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள் கவனிங்க. கலர் பிளைண்ட்னஸ், ஆல்பினிசம், டவுன் சிண்ட்ரோம், ஃபினலிகட்டனரியா, ஹெர்மாபடைட்டிசம், தலாசமியா, சிக்கிள் செல் அனீமியா, டர்னர் சிண்ட்ரோம், பபுள் பாய் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், அல்சைமர் டிசீஸ், இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் கான்ஜெனிட்டல் டிசீஸ். அப்படின்னா இது எல்லாமே என்ன டிசீஸு, இது எல்லாமே ஜெனடிக் டிசீஸ். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேரை மட்டும் படிக்கிறோம். இதே வந்துட்டு அடுத்த டாபிக் நம்ம அடுத்த படிப்போம், நம்ம வந்துட்டு ஜெனடிக்ஸ் படிப்போம். நம்ம அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டிசீஸ்க்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா படிப்போம். நம்ம இந்த டிசீஸ் எத்தனை குரோமோசோம் டிஃபெக்ட், என்ன நடக்குது, என்ன என்சைம் ப்ராப்ளம் வருது, அதெல்லாம் நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா இந்த டாபிக்ல படிப்போம். இன்னைக்கு கண்டென்ட்டை பொறுத்தவங்களுக்கு என்ன தெரிஞ்சா போதும், இந்த நோயோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இதையும் முடிச்சுட்டா நீ உங்களுக்கு என்ன தெரியணும், நோயோட பேர் தெரியணும், அந்த எத்தனை குரோமோசோம் டிஃபெக்ட் தெரியணும், அந்த குரோமோசோம் என்னென்ன என்சைம் ஃபால்ட் பண்ணுது, நமக்கு உடம்புல என்ன பாதிப்பு வருது, நமக்கு எல்லாமே அப்போ தெரிஞ்சிருக்கணும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த பேரை மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். இன்னைக்கு டாபிக்ல நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு சிக்கிள் செல் அனீமியானுங்கிறது ஒரு ஜெனடிக் டிசீஸ், அதோட தெரிஞ்சா உங்களுக்கு போதும். சிக்கிள் செல் அனீமியானுங்கிறது ஒரு மரபு வழி நோய். ஞாபகம் இருக்கா? சிக்கிள் செல் அனீமியா இருக்காச்சும் ஆர்பிசி வந்து என்ன ஆகும்னா நார்மல் ஆர்பிசி சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆர்பிசி என்ன ஷேப்ல மாறிடும்னா சிக்கிள் ஷேப்ல மாறிடும். அது அனீமியான்னு இருக்குல்ல, அனீமியானால அங்கே என்ன க்ளூ, அதான் ஆர்பிசி தான் க்ளூ. நார்மல் ஆர்பிசி சர்க்குலர் ஷேப்ல இருக்கும், இவங்களுக்கு ஆர்பிசி என்ன ஷேப்ல இருக்கும்,
சிக்கல் கதிரறுவால் மாறிடும். அதனால டிஃபெக்ட் ஆகி அனிமிக்காக இருப்பாங்க அவங்க. டவுன் சிண்ட்ரோம் ஞாபகம் இருக்கா? அப்போ நான் குரூப் 4 முந்தின குரூப் 4 கொஸ்டின். டவுன் சிண்ட்ரோம் தான் அது குரோமோசோம் டிஃபெக்ட். 21st குரோமோசோம் டிஃபெக்ட் அது டவுன் சிண்ட்ரோம். 21st ட்ரைசோமின்னு கொடுத்துருந்தாங்க, அதான் டவுன் சிண்ட்ரோம். படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் சயின்ஸ் ஞாபகத்தில் இருக்கும். கேப் விட்டீங்க அப்படின்னா மறந்து போயிடும். சயின்ஸ் மட்டும் இல்லை, எல்லாமே அப்படிதான். அதில் ரொம்ப முக்கியம் வந்து என்னது, சயின்ஸ் மறந்து தான் போகும் அடிக்கடி வந்துட்டு. கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும். படிக்கும் போதே நீங்கள் குருட்டு மனப்பாடம் பண்ணீங்கன்னா அது மறந்து போயிடும். கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்சம் கான்செப்டோட அனலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. கான்ஜெனிட்டல் டிசீஸ்னா என்ன, அக்கையர்டு, இன்னைக்கு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பேரை தெரிஞ்சுக்கிட்டே போதும். அதே நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த பேரை சொன்னால் அது குரோமோசோம் டிஃபெக்ட், அடினின் டிஅமினேசின், 11th குரோமோசோம், நம்ம என்ன பண்ண சொன்னால் அடுத்த வந்து பாயிண்ட் ஃபுல்லாக சேர்த்து படிக்கும். உங்களுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த பேரை சொன்னால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், இது வந்து ஒரு கான்ஜெனிட்டல் டிசீஸ் உங்களுக்கு பேர் தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இது எப்படி படிப்பீங்க? அகமாலான்னு படிச்சிடக்கூடாது. எப்படி படிக்கணும்? ஏ காமா குளோபுலினிமியா. அப்படின்னா ஏ வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஏ வந்து ஆப்சண்ட், அவ்வளோதான். மைட்டாசிஸ், ஏ மைட்டாசிஸ். அது மாதிரி இங்கே வந்து காமா குளோபுலின் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது, அதுக்கு பேர் தான் என்னது, ஏ காமா குளோபுலினிமியா. அவ்வளோதான். சரியா? பபுள் பாய் சிண்ட்ரோமுக்கு இன்னொரு பேர் பிராக்கெட்டில் வந்து எஸ்சிஐடின்னு போட்டுருக்கு. பபுள் பாய் சிண்ட்ரோமோட இன்னொரு பேர் வந்து பார்த்தா எஸ்சிஐடி. சிவியர் கம்பைனடு, இங்கே எழுத வேணாம், சும்மா காதில் கேட்டுங்க. சிவியர் கம்பைனடு இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ், அதான் எஸ்சிஐடின்னு சொல்லுவோம். சரியா? எழுதிட்டீங்களா? அடுத்து போகலாமா? அடுத்து என்ன போட்டுங்க அப்படின்னா அக்வையர்டு டிசீஸ். கவனிங்க, அப்போ வெளியே இருந்து வரக்கூடிய நோய், அதான் என்னது, அக்வையர்டு டிசீஸ். இதெல்லாம் தேவையில்லை. அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்சி டிசீஸ், மூணாவது வந்து கேன்சர், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் இல்னஸ். மீனிங் புரியுதா? அக்வையர்டு கீழே என்ன பண்ணுறேன், 4 ஹெட்டிங் பிரிச்சிருக்கேன், எழுதிங்க. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், டிஃபிஷியன்சி டிசீஸ், கேன்சர், மென்டல் இல்னஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன போட்டுங்க, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஹெட்டிங் போட்டுங்க. அப்படியே ஒவ்வொரு ஹெட்டிங்காக பார்க்க போகிறோம். அப்படியே அக்வையர்டு கீழே 4 ஹெட்டிங்கு, ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் என்னது, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இன்ஃபெக்ஷன் எப்படியெல்லாம் வரலாம்ப்பா? தண்ணி மூலமாக வரலாமா, அல்லது காற்று மூலமாக வரலாம், அல்லது ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, அவங்க இருமுறாங்க தும்புறாங்க, அது மூலமாக என்னன்னா பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னா டிரான்ஸ்போர்ட், அடுத்தவங்களுக்கு என்ன நோய் வந்துட்டு பரவும். இல்லை மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், நோய் பரவும் முறைகள், அது அவங்களுக்கே தெரியும்ல. எல்லாமே வந்துட்டு கொரோனா வந்து என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு காமிச்சு கொடுத்துச்சு, பிரச்சனை இல்லை ஒன்று. சரியா? அப்போ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் டிசீஸ். ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னது, வைரல் டிசீஸ் தான் என்னது ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். மம்ஸ் அப்படின்னா மம்ஸ் வைரஸ், மீசல்ஸ்னா மீசல்ஸ் வைரஸ், ருபல்லா வைரஸ். இதான் சொல்லுவாங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்எம்ஆர் வேக்சின் சொன்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதான் என்னது, எம்எம்ஆர் வேக்சின் தான் அது. மம்ஸ், மீசல்ஸ், ருபல்லா வேக்சின் அதான். சரியா? இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, எம்ஆர் வேக்சினாக மாற்றிட்டாங்க. மீசல்ஸ் ருபல்லா தான், மம்ஸுக்கு வேக்சின் கிடையாது, எம்ஆர் வேக்சினாக மாற்றிட்டாங்க. சரியா? ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ், ரேபிஸ், ராப்டோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ். ஸ்மால் பாக்ஸ் தான் என்னது, ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னா என்னது, சின்னம்மை இல்லை பெரியம்மை. ஸ்மால் பாக்ஸ்னா பெரியம்மை, அப்படியே பேர் வச்சிருக்காங்க. சிக்கன் பாக்ஸ்னா தான் என்னது, சின்னம்மை தட்டம்மைன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்மால் பாக்ஸ், வேரியோலா வைரஸ், ஜிகா வைரஸ், இது பேர் என்னது, சிக்கன் குனியா இல்லை சிக்குன் குனியா. நம்ம சொல்ல சிக்கன் குனியான்னு சொல்லி பழகிட்டோம், சிக்கன் குனியான்னு சொல்ல பேர் என்னது, சிக்கன் இல்லை, என்னது சிக்குன் குனியா, என்னது சிக்குன் குனியா வைரஸ். அப்படி எலிஜி படிக்கும் போதே மம்ஸ் வைரஸ், மீசல்ஸ் வைரஸ், ருபல்லா வைரஸ், அப்படிதான் படிக்க வேண்டும். சிக்கன் பாக்ஸ், வேரிசெல்லா வைரஸ், காமன் கோல்டு, ரைனோ வைரஸ், போலியோ, என்டிரோ வைரஸ், ஸ்வைன் ஃப்ளூ, H1N1, பன்றிக் காய்ச்சல் சொல்லுவாங்க, பேர்ட் ஃப்ளூ, H5N1, எய்ட்ஸ், HIV, ஹியூமன் இம்யூனோ வைரஸ், ஜாண்டிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ், டெங்கு ஃபீவர், டெங்கு வைரஸ். எலிஜி மலேரியா என்ன நோய், வைரஸா பாக்டீரியாவில் வரும் மலேரியா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலேரியா எல்லாமே தொற்று நோய் தான், எல்லாமே இன்ஃபெக்ஷனுக்கு தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மலேரியா வைரஸ் டிசீஸா பாக்டீரியல் டிசீஸா? கண்டிப்பாக வைரஸ் இல்லை, ஏன்னா வைரஸ் இப்போ தான் பார்த்து முடிச்சிட்டோமே, இதில் இல்லையே மலேரியா. புரோட்டோசோவா டிசீஸ், அவ்வளோ எப்படி படிப்போம் நம்ம. சரியா? எழுதிட்டீங்களா? இப்போ அது வந்துட்டு உங்களுக்கு இப்போ வந்து மம்ஸ் என்ன வைரஸ்னு கொஸ்டின் கேட்பானா, மம்ஸ் நோய் ஏற்படுத்தக்கூடிய வைரஸுக்கு பேர் கேட்பானா? கண்டிப்பாக கேட்க மாட்டேன். குழந்தை பண்ணும். மம்ஸ்னா மம்ஸ் வைரஸ் நமக்கு தெரியாதா? மீசல்ஸ் வைரஸ் தெரியாதா? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அடிக்கடி கேட்க மாட்டாங்க. நான் ஏன் இந்த பக்கம்
படிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள கொஸ்டின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 4 டிசீஸ் பேரை கொடுத்துட்டு இதுல எது வந்து வைரல் டிசீஸ்ன்னு கேட்பாங்க, அல்லது எது வந்து பாக்டீரியல் டிசீஸ்ன்னு கேட்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், அதுல வந்து 3 வந்து வைரஸ் இருக்கும், ஒரு இது என்ன இருக்கும்னா பாக்டீரியா இருக்கும். மீனிங் புரியுதான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆப்ஷனை ஃபுல்லாமே யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. உங்களுக்கு வைரஸ் பேரை கொஸ்டினா கேட்குறேன் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, ஸ்மால் பாக்ஸ் கேட்பாங்க. ஏன்னா என்ன பேர் இருக்கு, ஸ்மால் பாக்ஸ்னா வேரியோலா வைரஸ். இந்த பேருக்கும் அதுக்கு என்ன கிடையாது, சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, ஸ்மால் பாக்ஸ் நோய் ஏற்படுத்தக்கூடிய வைரஸோட பேர் என்ன, அது கேட்பாங்க. அதே மாதிரி இந்த டப்பால நிறைய கேட்பாங்க. சிக்கன் பாக்ஸ் என்ன வைரஸ், வேரிசலா, இது கொஸ்டின் கேட்பாங்க. காமன் கோல்டு கேட்பாங்க, போலியோ கேட்பாங்க. ஸ்வைன் ஃப்ளூ கேட்ட கொஸ்டின் குரூப் 4 கொஸ்டின். ஸ்வைன் ஃப்ளூ ஞாபகம் இருக்கா, ஒரு 2-3 குரூப் 4க்கு முன்னாடி உள்ள குரூப் 4 கொஸ்டின் வந்துட்டு ஸ்வைன் ஃப்ளூ என்ன வைரஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. H1N1. பேர்ட் ஃப்ளூ என்னது, H5N1. எய்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு எய்ட்ஸ் வந்து என்ன வைரஸ்ன்னு சொல்லி, ஹியூமன் இம்யூனோ வைரஸ். டெங்கு ஃபீவர் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, டெங்கு வைரஸ்லாம். இப்போ டெங்குன்னு நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு என்ன நோய், இது வந்து ஒரு வைரஸ் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வந்துட்டு. நமக்கு எப்போ நீங்க இந்த பக்கம் நானும் ஃபர்ஸ்ட் டிசீஸ் டாபிக்கை படிச்சுட்டு போயேன், ரொம்ப முன்னாடி டிசீஸ்ல இருந்து அப்பெல்லாம் பார்த்தா 4 கொஸ்டின் கேட்பாங்க. இப்பதானே ஒரு பேட்டர்ன்ல ஒரு கேட்குறாங்க. அப்பெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக அப்படின்னா பிரித்து 5 கொஸ்டின் இருக்கும், சேர்த்து எழுதுக 5 கொஸ்டின் இருக்கும், இலக்கண குறிப்பு 5 கொஸ்டின். அப்ப மொத்தமே ஒரு 10 பேட்டர்ன் தான். 10 பேட்டர்ன்ல 5 10 கொஸ்டின் 100 கொஸ்டின் முடிச்சிருவாங்க. இப்பதான் என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு பேட்டர்ன்ல ஒரு கொஸ்டின் தான் கேட்கறாங்க. டிசீஸ்ல பார்த்தா டிசீஸ்ல 4-5 கொஸ்டினுக்கு மேல வரும் எக்ஸாம்ல வந்துட்டு. ஒரு 4 கொடுத்து எது வைரஸ் பாக்டீரியான்னு கேட்பாங்க. நான் தப்பாவே போட்டு வந்துருவேன், கரெக்டா குறிச்சதே கிடையாது. அப்புறம் தான் யோசிச்சு பார்ப்பேன், ஏன் நம்ம டிசீஸ் டாபிக் 4மே எனக்கு வைரஸ் மாதிரி தெரியும், 4 பாக்டீரியா மாதிரி தெரியும், பிரிச்சு பார்க்க தெரியாது ஒண்ணுமே வந்துட்டு. அப்பதான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, இந்த பக்கத்தை மட்டும்தான் நான் படிச்சுட்டு போயிருக்கேன். எப்படின்னா வைரல் டிசீஸ் மம்ஸ், மீசல்ஸ், ருபெல்லா, ஜாண்டிஸ், ஹெப்பாட்டிஸ் இப்படி மனப்பாடம் பண்றது. பாக்டீரியா டிசீஸ் காலரா, டைஃபாய்டு, டியூபர்குலோஸ் மனப்பாடம் பண்ணிடுறது. அங்கிட்டு போய் பார்த்தா 1 வைரஸ் 3 வைரஸ் இருக்கும், 1 பாக்டீரியா இருக்கும். அந்த 1 கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் எப்ப இந்த பக்கத்துல உள்ளதை படிச்சுட்டு போறோமோ அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மம்ஸ் அப்படின்னா மம்ஸ் வைரஸ், அப்ப அது என்ன நோய், அது ஒரு வைரஸ் நோய். மீசல்ஸ் வைரஸ், அப்ப அது வைரஸ் நோய். ருபெல்லா வைரஸ், அப்ப அது வைரஸ் நோய். ஜாண்டிஸ், ஹெப்பாட்டிஸ் வைரஸ், அப்ப அது வைரஸ் நோய். ஸ்மால் பாக்ஸ், வேரியோலா வைரஸ், அப்ப வைரஸ் நோய். காலரா, விப்ரியோ காலரே, அது பாக்டீரியா நோய். அப்படி பிரிச்சு பார்க்க தெரிஞ்சு. நீங்க இந்த பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக தப்பு தான் பண்ணுவீங்க. இந்த பக்கத்தை படிச்சுட்டு போனாதான் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு அது வைரஸை கண்டுபிடிக்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அதே சமயம் அது என்ன வைரஸ் ஆன்சர் பண்ணோம் நமக்கு தெரியும். மீனிங் புரியுதா, மம்ஸ் வைரஸ் நோய் கண்டுபிடிக்க நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி காமன் கோல்டு என்ன ரைனோ வைரஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வந்துட்டு. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. டப்பா ரொம்ப முக்கியம்ப்பா, இந்த டப்பால மனப்பாடம் கண்டிப்பா பண்ணி ஆகணும். இதெல்லாம் ஈஸியா மார்க் வரக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸ் ஆஃப் ஃபாலோல கேட்பாங்க, அல்லது என்ன பண்ணாங்க சூஸ்டர் பஸ்லேயே கேட்டிருக்காங்க நிறைய டைம் வந்துட்டு. சரியா, ரைட். எய்ட்ஸுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னப்பா டெஸ்ட் ஞாபகம் இருக்கா, ஒன்று வெஸ்டர்ன் பிளாட் எடுப்பாங்க, இன்னொன்று எலைசா எடுப்பாங்க. இதுல எந்த டெஸ்ட் வந்து கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட், எந்த டெஸ்ட் கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட், கன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னா உறுதிப்படுத்தக்கூடிய டெஸ்ட்னு சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய டெஸ்ட்ப்பா, உறுதிப்படுத்தக்கூடிய டெஸ்ட் என்னது, வெஸ்டர்ன் பிளாட் தான். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்ஃபர்மேட்டிவ். ஃபர்ஸ்ட் வந்து எலைசா தான் எடுப்பாங்க, அதுல நெகட்டிவ் வீட்டுக்கு போயிடலாம். ஒருவேளை அதுல பாசிட்டிவ் வருதா, நான் என்ன பண்றேன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு வெஸ்டர்ன் பிளாட் போறேன். அதுலேயே எனக்கு பாசிட்டிவ் வந்தால் மட்டும் தான் எனக்கு என்னது ஹெச்ஐவி வந்துட்டு பாசிட்டிவ்னு. மீனிங் புரியுதா, இதுல பாசிட்டிவ் இதுல நெகட்டிவ், ஆட்டோமேட்டிக் என்ன அர்த்தம் நெகட்டிவ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனிங் புரியுதான்னு சொல்ற. என் கேஸ் ஹைகோர்ட்டை தோத்துருச்சு, நான் என்ன பண்றேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன், அங்க ஜெயிச்சா ஆட்டோமேட்டிக் எனக்கு என்ன அர்த்தம் ஜெயிச்ச மாதிரி தான் அர்த்தம். திரும்ப நான் என்ன பண்ண தேவையில்லை, கீழே வந்து இங்க செக் பண்ண தேவையில்லை, நான் வந்துட்டு அதே கான்செப்ட் தான். சரியா, எழுதிங்க. எய்ட்ஸுக்கு வந்து மொத்தம் 2 டெஸ்ட், எலைசா, இன்னொன்று என்னது வெஸ்டர்ன் பிளாட். சரியா, என்ன தெரியுமா அது, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன்ட் அசேனா, எலைசாவோட எக்ஸ்பான்ஷன் எழுதிங்க. அடுத்து வந்து ஏர்பார்ன் டிசீஸ், வாட்டர் பார்ன் போட்டுக்கோங்கப்பா.
காற்று மூலம் பரவக்கூடிய நோய்கள் காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, மம்ஸு, மீசல்ஸு, சிக்கன் பாக்ஸ் எல்லாமே என்னது? எல்லாமே ஏர்பார்ன் டிசீஸ். காற்று மூலமா பாக்ஸ் எல்லாம் வந்தால் ஒரு வீட்டில் வந்துடும், எல்லாத்துக்கும் என்ன பண்ண வந்துட்டு போயிடும், பரவிடும். வாட்டர் பார்ன் என்னது? போலியோ, ஹெப்பாட்டிட்டிஸ் எல்லாம் வந்து என்னென்னு பார்த்தா வாட்டர் பார்ன் டிசீஸ், நீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள். அடுத்த ஹெட்டிங் போட்டுங்க. எதில் பார்த்துட்டு இருக்க வந்துட்டு அக்கயர்டு டிசீஸில், அது கீழே இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸில் ஃபர்ஸ்ட்டு வைரல் இன்ஃபெக்ஷன், ரெண்டாவது என்னது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். புரியுதா? ஹெட்டிங்கை மாற்றி போட்டுறாதீங்க, எல்லாமே இன்ஃபெக்ஷியஸ் கீழே தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ வந்துட்டு. கவனிங்க. டியூபர்குலோசிஸ் என்ன பாக்டீரியா? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காலரா என்ன பாக்டீரியா? விப்ரியோ காலரே. டைஃபாய்டு சால்மனல்லா டைஃபி. டிப்தீரியா காரினிபாக்டீரியம் டிப்தீரியே. நிமோனியா டிப்ளோகாக்கஸ் நிமோனே. whooping cough பார்ட்டடெல்லா பெட்ரோசிஸ். லெப்ரசி மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. இதில் டப்பாவில் உங்களுக்கு தெரியுதாப்பா? இப்போ நடந்த எக்ஸாமில், இப்போ லேட்டஸ்ட் நடந்த எக்ஸாமில் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் தெரியுமா? இதே இப்போ நடந்த குரூப் 1 கொஸ்டின். whooping cough என்ன பாக்டீரியான்னு கேட்டிருந்தாங்க. என்ன டைரக்ட் கொஸ்டின், ஒன்றுமே டெஸ்ட்டே இல்லை, ஒன்றுமே டைரக்ட் கொஸ்டின், அவ்வளோதான். whooping cough இப்போ நடந்த குரூப் 1 கொஸ்டின். என்ன பாக்டீரியானா பார்ட்டடெல்லா பெட்ரோசிஸ். எழுதிங்க சரியா? டியூபர்குலோசிஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காலரா விப்ரியோ காலரே. தெளிவாக எழுதிங்க. வைரல் டிசீஸ் ஈஸியாக, பாக்டீரியல் டிசீஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது. வைரல் டிசீஸோட இதுதான் ஈஸியாக இருக்கும். வைரல் டிசீஸ் உங்களுக்கு என்னது? எல்லாமே அந்தந்த பேர் தான் இருக்குது, வைரஸ் தான் வருது. இதில் தான் என்ன இருக்குது? டைஃபாய்டு என்ன இருக்குது? டைஃபி, காலரா விப்ரியோ காலரே, லெப்ரசி லெப்ரே, டிப்தீரியா டிப்தீரியே, நிமோனியா நிமோனே. எது ஈஸி? பாக்டீரியா பேர் தான் ஈஸி. வைரஸ் பேர் என்ன பாருங்க? ஸ்மால் பாக்ஸ்னா வேரியோலா வைரஸ். அந்த பக்கம் வெறும் வைரஸ் தானே இருக்குது. ஸ்மால் பாக்ஸ் சிக்கன் எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? மீனிங் புரியுது? ஸ்மால் பாக்ஸ் வேரியோலா வைரஸ், சிக்கன் பாக்ஸ் வேரிசெல்லா வைரஸ். அந்த பக்கம் செகண்ட் ஆப்ஷன் எல்லாமே என்ன பேர் தான் கொடுக்குறாங்க? எல்லாமே வெறும் வைரஸ் 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 தான் வருது. காமன் கோல்டு ரைனோ வைரஸ், போலியோ என்டிரோ வைரஸ். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க? டைஃபாய்டு சால்மனல்லா டைஃபி, டிப்தீரியா காரினிபாக்டீரியம் டிப்தீரியே, நிமோனியா டிப்ளோகாக்கஸ் நிமோனே. அப்போ எது ஈஸி? பாக்டீரியா பேர் தான் ஈஸி. சரியா? அதனால தான் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிப்தீரியாவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவோட பேர் என்ன? ஆப்ஷன் ஏ விப்ரியோ, ஆப்ஷன் பி சால்மனல்லா, ஆப்ஷன் சி காரினிபாக்டீரியம், ஆப்ஷன் டி டிப்ளோகாக்கஸ். இவ்வளவுதான் ஆப்ஷன்ல இருக்கும். மீனிங் புரியுதா? ரெண்டாவது பேரே கொடுத்தா குழந்தை கூட தான் ஆன்சர் பண்ணோம். நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? டிப்தீரியாக்கு டிப்தீரியா புரியுது நமக்கு தெரியாதா? நிமோனியாக்கு நிமோனியான்னு தெரியாதா? அவன் என்ன மட்டும் தான் கொடுப்பாங்க? இந்த ஃபர்ஸ்ட் உள்ளதான்ப்பா பாக்டீரியாவோட பேரு, அதை மட்டும்தான் ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும், டைஃபாய்டு ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவோட பேரு சால்மனல்லா பாக்டீரியா, காலராவோட பாக்டீரியாவுக்கு பேரு விப்ரியோ, டிப்தீரியாவோட பாக்டீரியாவுக்கு பேரு காரினிபாக்டீரியம், நிமோனியாவுக்கு வந்துட்டு டிப்ளோகாக்கஸ் பாக்டீரியா. ஏன் இதை கேட்டாங்க அப்படின்னா, இங்க என்ன கிடையாது எனக்கு வந்துட்டு இந்த whooping cough சம்பந்தப்பட்ட எதுவுமே இந்த பக்கம் பேர் இல்லை. ஸோ அப்போ அவன் என்ன கொடுத்துட்டான்? முழு பேரையும் கொடுத்துட்டாங்க, பார்ட்டடெல்லா பெட்ரோசிஸ்ன்னு சொல்லிட்டு. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இந்த மாதிரி ரெண்டாவதுல இப்படி பேர் வருது, டிசீஸ் பேர் வருது அப்படின்னாலே அவன் என்ன மட்டும் தான் கொடுப்பாங்க? முதல் பேரை மட்டும் தான் கொடுப்பாங்க, ரெண்டாவது பேரை கொடுக்க மாட்டாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அடுத்து எழுதுங்க. கிளாஸ் டெட்டனஸ், கிளாஸ்ட்ரீடியம் டெட்டனி, மெனிஞ்சிட்டிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மெனிஞ்சிட்டிஸ், பிளேக், எர்சினியா பேஸ்டிஸ், டிசென்ட்ரி, சிஜெல்லா டிசென்ட்ரியே, ஆந்த்ராக்ஸ், பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ், கொனோரியா, நெசிரியா கொனோரே, சிஃபிலிஸ், ட்ரிப்னோமா பாலிடம். பின்னாடி பார்த்தீங்களா? சிஃபிலிஸ் கேட்கலாம், கரெக்டா? முழு பேர். அதை விட்டா பிளேக் கேட்கலாம், எர்சினியா பெஸ்டிஸ். அவ்வளோதான், வேற எதுவுமே கேட்கவே முடியாது. வேற எல்லாமே என்ன மட்டும் தான் கொடுப்பாங்க? முதல் பேர் மட்டும் தான் கொடுப்பாங்க, ரெண்டாயிரம் பேர் கொடுக்க மாட்டாங்க. சரியா? எழுதிங்க. புரியுதாப்பா? படிக்கும் போதே நீங்க முழு பேரையும் தான் மனப்பாடம் பண்ணணும். அப்பதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? ரெண்டாவது பேரை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இந்த டாபிக்கும் ஃபுல்லா என்னது? தியரி தான். ஆனா ரொம்ப 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 முக்கியமான டாபிக், அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ற டாபிக். அடுத்த கிளாஸ் வரும்போது இந்த டப்பா, வைரஸ் டப்பா, பாக்டீரியா டப்பா இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டே தரவை மனப்பாடம் பண்றது. சிஃபிலிஸ், ட்ரிப்னோமா பாலிடம்,
அதே மாதிரி செப்டிசிமியா வந்து என்ன பாக்டீரியா அப்படின்னா ஸ்டாஃபிலோகாக்கஸ் aureus எழுதிக்கங்க. முழு பேரை கேட்டேன் அப்படின்னா இது கேட்பேன், அதை விட்டா பிளேகு கேட்பேன், அதை விட்டா இந்த ஊப்பிங் காஃப், இந்த 3 மட்டும்தான் முழு பேரையும் கொடுத்து கேட்பாங்க. அதை தவிர மிச்சம் உள்ள எல்லாமே என்ன தான் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் உள்ள பேர் மட்டும் தான் கொடுத்து கேட்பாங்க. லெப்ரசியும் மைக்ரோ பாக்டீரியம் தான், டியூபர்குலோசிஸ் என்னது மைக்ரோ பாக்டீரியம், ஒரே ஜீனஸ்ல வேற வேற ஸ்பீசிஸ், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அடுத்து ஏர்பான் வாட்டர்பான் ஹெட்டிங் போட்டு டியூபர்குலோசிஸ், டிப்தீரியா, ஊப்பிங் காஃப். ஊப்பிங் காஃப்னா கக்குவான் இருமல் சொல்லுவாங்க, அது ஊப்பிங் காஃப் தான். டியூபர்குலோசிஸ், டிப்தீரியா, ஊப்பிங் காஃப் வந்து என்னது ஏர்பான் டிசீஸ். வாட்டர் பான்ல வந்து என்னது காலரா, டைஃபாய்டு வந்து என்னது வாட்டர் பான் டிசீஸ். டயரியா வந்து வைரல் டிசீஸ்ல வருதுப்பா. டிசென்ட்ரி வந்து என்ன டிசீஸ்ல வருது, பாக்டீரியல் டிசீஸ்ல வருது. அக்யூட் டயரியா வந்து என்னது வைரல் டிசீஸ்ல வருது. டிசென்ட்ரி வந்து என்னது சிஜல்லா டிசென்ட்ரியே. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ல என்னென்ன முடிச்சிருக்கோம், வைரஸ் முடிச்சிட்டோம், பாக்டீரியல் முடிச்சிட்டோம். மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கல் டிசீஸ் இன்ஃபெக்ஷன். சரி, நான் சொல்ல கரெக்டாக பார்த்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்க அப்படின்னா டீனியா பீடிஸ் இது எழுதுறீங்க. எழுதிட்டு ஒரு கோடு போட்டு இதே பேரை இந்த பக்கம் எழுதுங்க, டீனியா பீடிஸ் சொல்றேன், அப்படி எழுதுங்க. நோயோட பேரும் டீனியா பீடிஸ் தான், இந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸோட பேரும் டீனியா பீடிஸ் தான். அதனால என்ன பண்ண சொன்ன, எழுதி ஆப்போசிட் எழுதுங்க, அப்படியே எழுதிட்டீங்களா. இந்த பக்கம் பிராக்கெட்ல என்ன போட்டுங்க அப்படின்னா அத்லெட்ஸ் போட்டுன்னு போட்டுங்க. அப்போனா மீனிங் என்ன அர்த்தம், கால் பாதத்தில் வரக்கூடிய ஃபங்கல் டிசீஸ்க்கு பேர் தான் என்னது டீனியா பீடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீனியா கியூரிஸ் அல்லது க்ரூரிஸ் சொல்றாங்க. டீனியா கியூரிஸ்னு கூட போட்டுங்க, அப்போ நல்லா இருக்கும். டீனியா கியூரிஸ் இது எங்கே வரக்கூடியது, உடம்புல வரக்கூடியது. ஒரு கோடு போட்டுங்க, வெயிட் பண்ணுங்க. ட்ரைகோஃபைட்டான் இருக்கா, இந்த இருக்கு பாருங்க, ஒரு கோடு போட்டு இது எழுதுங்க, ட்ரைகோஃபைட்டான் எழுதுங்க. நோயோட பேரு டீனியா கியூரிஸ், ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேரு ட்ரைகோஃபைட்டான் ஸ்பீசிஸ். பிராக்கெட்ல ரிங் வார்ம்னு போட்டுங்க. ரிங் வார்ம்னா என்னது, நம்ம உடம்புல வரக்கூடிய படர்தாமரை தான் என்னது டீனியா கியூரிஸ். சரியா. மூணாவது டிசீஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீனியா கேப்டிஸ் எழுதிக்கங்க. டீனியா கேப்டிஸ் ஒரு கோடு போட்டு மைக்ரோஸ்போரம் பர்ஃபர் இது எழுதுங்க, மைக்ரோஸ்போரம் பர்ஃபர் எழுதிட்டு பிராக்கெட்ல என்ன போட்டுங்க, டேண்ட்ரஃப் போட்டு. இவ்வளவுதான்ப்பா, மொத்தமே 3 ஃபங்கல் டிசீஸ் தான். டீனியா பீடிஸ், டீனியா கியூரிஸ், டீனியா கேப்டிஸ். டீனியா பீடிஸ் பாதத்தில் வரக்கூடியது, ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேரும் டீனியா பீடிஸ் தான். டீனியா கியூரிஸ் நம்ம உடம்புல வரக்கூடியதுக்கு பேரு டீனியா கியூரிஸ், ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேரு ட்ரைகோஃபைட்டான். டீனியா கேப்டிஸ், கேப் எங்கே மாட்டுவோம், தலையில் மாட்டுவோம், தலையில் வரக்கூடிய பெயின் போடுவது என்னதுன்னா டீனியா கேப்டிஸ், ஏற்படுத்தக்கூடிய ஃபங்கஸ்க்கு பேரு மைக்ரோஸ்போரம் பர்ஃபர். அவ்வளவுதான் மீன். புரியுதா. 3 டிசீஸு, அதை ஏற்படுத்தக்கூடிய 3 ஃபங்கஸோட பேரு, அந்த 3 டிசீஸு உடம்புல எங்கெங்கே வரக்கூடியது. தெளிவா இருக்கீங்களா. அடுத்து போலாமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா டிசீஸ் ஹெட்டிங் போட்டுங்க. புரோட்டோசோவா டிசீஸ் இதாப்பா முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா. மலேரியானுங்கிறது ஒரு வைரஸ் நோய், பாக்டீரியா கிடையாது. அது வந்து என்னது புரோட்டோசோவா. புரோட்டோசோவா டிசீஸ் என்னன்னு தெரியுதா, புரோட்டோசோவான்னு என்னது, இதை அங்கேயே எழுதி போட்டிருப்பேன். புரோட்டிஸ்டானாலும் ஒன்று தான், அல்லது புரோட்டோசோவா. புரோட்டிஸ்டான் என்னது, அது என்னது, அதான் சார் படித்தோம், மொனீரா புரோட்டிஸ்டா தான் படித்து முடிச்சு வந்திருக்கோம். அதில் புரோட்டிஸ்டான் என்ன படித்தோம் நம்ம, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் தான் புரோட்டிஸ்டா. பார்த்தாச்சா. மொனீரான என்னது, மொனீரானுங்கிறது மைக்ரோ ஆர்கானிசம் தான் மொனீரா. எப்படி உயிரினங்களை பிரிக்கிறாங்க, ஒரு செல் கூட இல்லாத உயிரினம் ஃபர்ஸ்ட், அடுத்து ஒரு செல் உயிரி, அடுத்து பழசு, அப்படிதானே பிரிக்கிறாங்க. மொனீரா ஒரு செல் இல்லாத உயிரினம், அடுத்து புரோட்டிஸ்டா ஒரு செல் உயிரி, அடுத்து எல்லாமே என்னது பல செல் உயிரி, அப்படிதான் ஆர்டர்ல சொன்னேன் உங்களுக்கு வந்துட்டு. அப்ப வைரஸ் பாக்டீரியா எல்லாமே என்னது மொனீரால வரக்கூடிய கம்யூனிகேஷன் கிளாசிபிகேஷன் கரெக்டா. அப்போ ஒரு செல்லு கூட இல்லாத உயிரினம் தான் என்னது வைரஸ் பாக்டீரியா. அடுத்து புரோட்டோசோவா என்ன அர்த்தம், ஒரு செல் உயிரி மூலமா வரக்கூடிய நோய்க்கு பேர் தான் என்னது புரோட்டோசோவா டிசீஸ்னு அர்த்தம். மீனிங் புரியுதா. வைரஸ் பாக்டீரியா ரெண்டுமே என்னது மைக்ரோ ஆர்கானிசம். புரோட்டோசோவா டிசீஸ் அர்த்தம் ஒரு செல் உயிரி வரக்கூடிய நோய். பிளாஸ்மோடியம் விரிவாக்ஸ்ல வந்து என்னது ஒரு செல் உயிரி மூலம் பரவக்கூடியது. அவ்வளவுதான். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. மலேரியானுங்கிறது என்ன டிசீஸ், புரோட்டோசோவா டிசீஸ். அதை ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவாவோட பேர் என்னது பிளாஸ்மோடியம் விவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபோரம், பிளாஸ்மோடியம் ஓவலே, பிளாஸ்மோடியம் மலேரியே. இது 4 என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா மலேரியா நோய் ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவான்னு அர்த்தம். சரியா.
இதோட வெக்டார் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெக்டார்னா என்னது? ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ சொல்லுவாங்க. வெக்டார்னா யாரு? மீடியேட்டர் மாதிரி. இந்த புரோட்டோசோவாவை நம்ம உடம்புக்குள்ள சேர்க்கக்கூடிய மீடியேட்டர் யாரா அப்படின்னா இந்த மஸ்கிட்டோ. இது டேரக்டா உடம்புக்குள்ள போகாது. இந்த மஸ்கிட்டோ மூலமா பரவி அதோட இதுல வந்து அது நமக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுறா, அப்போ நம்ம பிளட்ல கலந்து நம்ம பிளட்ல வந்து என்ன ஆகும்னா இது மல்டிப்ளை ஆகும். மீனிங் புரியுது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இது வரைக்கும் எழுதி முடிங்க. இதுல மோஸ்ட் எஃபெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிபோரம்ப்பா. கவனிங்க. இப்போ இதுல எது வந்தாலும் நமக்கு மலேரியா தான் வரும். கரெக்டா? உடம்புக்குள்ள வீரக்ஷனா மலேரியா தான் வரும் நமக்கு. ஏதோ மலேரியா தான் வரும் நம்மளுக்கு. ஆனா இதெல்லாம் வந்தா நம்மளுக்கு வந்துட்டு சிவியரா இருக்காது. ஓரளவுக்கு வரும், ஆன்டிபயோட்டிக் கேட்கும், ரெக்கவரி ஆயிடுவோம். ஆனா உடம்புக்குள்ள ஃபால்சிபோரம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிவியரா டெத் வரைக்கும் கொண்டு போயிடும் நம்மளுக்கு வந்து ஃபால்சிபோரம். இப்போ மோஸ்ட் பவர்ஃபுல் வந்து இது யாரு? பிளாஸ்மோடியம் ஃபால்சிபோரம். இதை மட்டும் எழுதுங்க. நான் சொல்ல ஒன்றும் எழுதிக்கலாம்ப்பா, மொத்தமாக எழுதிடாதீங்க கண்டமணிக்கு. அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. சில எக்ஸாம்பிள் பி கொடுப்பாங்க, பி விவேக்ஸ், பி ஃபால்சிபோரம், பி ஓவலே. பிங்கிறது என்னன்னா, பின்னா என்னது? பிளாஸ்மோடியம். அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. வெக்டார் எழுதிச்சேங்கப்பா. வெக்டார் வந்து யாருன்னா ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. வெக்டார்னா மீடியேட்டர். ஓகேவா? அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமீபிக் டிசென்ட்ரி. நார்மல் டிசென்ட்ரி என்ன டிசீஸ்? பாக்டீரியல் டிசீஸ். அமீபிக் டிசென்ட்ரி என்ன டிசீஸ்? புரோட்டோசோவா டிசீஸ். ஏன்னா அமீபானா என்னது? ஒரு சொல் உயிர் வந்துருச்சு. அப்போ புரோட்டோசோவா டிசீஸ். அது ஏற்படுத்தக்கூடிய காரணிக்கு பேர் வந்து பார்த்தா என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா. இது எக்ஸாம்பிள் கேட்டது எப்படி கேட்டதுன்னா, அமீபிக் டிசென்ட்ரி ஏற்படுத்தக்கூடிய புரோட்டோசோவாவோட பேர் என்ன? ஆப்ஷன் ஏ என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா, ஆப்ஷன் பி என்டமீபா காரா, ஆப்ஷன் சி என்டமீபா. எல்லாமே என்ன கொடுத்துட்டான்? எல்லாமே என்டமீபா கொடுத்துட்டாங்க. எதை மட்டும் மாத்திட்டாங்க? இந்த ஹிஸ்டோலிட்டிக்கா மாத்திட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? இந்த ஹிஸ்டோலிட்டிக்கா தான் இந்த டிசென்ட்ரி ஏற்படுத்தக்கூட உங்களுக்கு தெரியணும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது எழுதுங்க. ஏன்னா என்டமீபானிங்கிறது அமீபிக் டிசென்ட்ரி ஒரே பேரை வந்துருச்சு, நம்ம ஈஸியா குறிச்சிடலாம். அவன் என்ன கொடுத்துட்டான்? விவரமா வந்துட்டு என்டமீபாவை கொடுத்துட்டான். எதை மாத்திட்டான்? ஸ்பீசிஸ் நேம் மாத்திட்டான். இங்க பாருங்க, பிளாஸ்மோடியம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். பிளாஸ்மோடியம்லயே இந்த 4 மட்டும் இருக்காது. பிளாஸ்மோடியம்ல இன்னும் 15-20க்கு மேல இருக்கும். ஆனா இந்த 4 மட்டும்தான் என்ன பண்ணுது? மலேரியாவை ஏற்படுத்துது. அதான் முக்கியமானது. புரியுது என்ன சொல்றது? ஒரே ஜீனஸ்லயே நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். பிளாஸ்மோடியம், விவாக்ஸ், ஃபால்சிபோரம், ஓவலே, மலேரியா மட்டும் இல்ல, இன்னும் பிளாஸ்மோடியம்ல நிறைய இருக்கும். ஆனா அதெல்லாம் என்ன பண்ணாது? மலேரியாவை ஏற்படுத்தக்கூடியது கிடையாது. அதே மாதிரி என்டமீபாலையும் பார்த்தா நிறைய இருக்கும். அதுல இந்த ஹிஸ்டோலிட்டிக்கா மட்டும்தான் என்ன பண்ணுது? இந்த டிசென்ட்ரி ஏற்படுத்துது. மீனிங் புரியுதான்னு சொல்றது? ஒரே ஜீனஸ்ல நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். அதுல இந்த ஒரு ஸ்பீசிஸ் மட்டும்தான் என்ன பண்ணுது? இந்த நோய் ஏற்படுத்துது. எழுதிங்க தெளிவா. புரிஞ்சு படிங்க படிக்கும் போது. எழுதிட்டீங்களா? அடுத்து மூணாவது வந்து ரொம்ப 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 முக்கியமானது, ட்ரிப்னோசோமியாசிஸ். ட்ரிப்னோசோமியாசிஸ் இது ஏற்படுத்தக்கூடிய காரணிக்கு பேர் பார்த்தா ட்ரிப்னோசோமா ப்ரூசி கேம்பியன்ஸ் அப்படின்றாங்க. ட்ரிப்னோசோமா ப்ரூசி கேம்பியன்ஸ். ஓகேவா? இந்த டிசீஸ்க்கு இன்னும் ஒரு பேரை பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்றாங்க. ஆப்பிரிக்கன் தூக்க வியாதி. இங்க தூக்க வியாதி அப்படின்னா தூக்க வர வியாதி இல்லை, தூக்கமே வராத வியாதி. அதான் ட்ரிப்னோசோமியாசிஸ். இது உடம்புக்குள்ள வரதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா கண் எரிச்சல், கண்ணில் தண்ணீர், தூக்கத்துல உளர்றது, பயம், பிரம்ம, கனவு, எல்லா விதமான சிம்டம்ஸ் அவங்க என்ன வராதுன்னா ஒரு டீப் ஸ்லீப் வராது. தூக்கத்தில் நடக்கிறது எல்லா வியாதியுமே அவங்களுக்கு இருக்கும். அதான் என்னது? ட்ரிப்னோசோமா ப்ரூசி கேம்பியன்ஸ் சொல்லுவாங்க. பழைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங்ஸ் கொடுத்துருப்பாங்கப்பா. புது புக்கில் அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த வார்த்தையை எடுத்துட்டாங்க. என்ன மட்டும்தான் இருக்குது? வெறும் ஸ்லிப்ஸ் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க? முழு பேரும் தெரிஞ்சுக்கங்க. முழு பேர் கொடுத்தாலும் அதுதான், ஹாஃப் பேர் கொடுத்தாலும் என்னது? இந்த ட்ரிப்னோசோமியாசிஸ். சரியா? நம்ம உடம்புக்குள்ள இந்த ட்ரிப்னோசோமியா ப்ரூசி கேம்பியன் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அந்த கேம்பியன் செத்து போயிடும். ட்ரிப்னோசோமியா ப்ரூசி கேம்பியன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலா அசார். காலா அசார் இதை ஏற்படுத்தக்கூடிய இது எழுதிங்கப்பா. இதோட வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா சிசி ஃப்ளை. சிசி ஃப்ளை அது ஒரு வண்டு ஃப்ளை, அவ்வளோதான். காலா அசார் இதை ஏற்படுத்தக்கூடிய இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைஸ்மேனியா டோனோவனி. காலா அசார் இந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய அந்த புரோட்டோசோவாவோட பேர் பார்த்தீங்கன்னா லைஸ்மேனியா டோனோவனி. சரியா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் ஃபீவர்னு சொல்லுவாங்க, அல்லது கிரே ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலா அசார் வந்துட்டு
கருப்பு காய்ச்சல் அப்படின்னா கருப்பா இருக்கும் அர்த்தம் இல்லை, ஃபீவர் ரொம்ப சிவியரா இருக்கும், அதான் பிளாக் ஃபீவர்னு சொல்லுவாங்க. காலசாருக்கு வேற என்ன ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இதே அப்படி இந்த பேர் எழுதி லைஸ்மேனியாசிஸ். காலாசாருக்கு இன்னும் ஒரு பேர் வெறும் லைஸ்மேனியாசிஸ். இங்க ட்ரிப்னோசோமியாசிஸ் படிக்கிறோம்லப்பா, அது மாதிரி இது வந்து என்னது லைஸ்மேனியாசிஸ். அவ்வளவுதான். ஏற்படுத்தக்கூடிய காரணிக்கு பேர் என்னது லைஸ்மேனியா டோனோவனி. இதோட வெக்டார் பேர் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ஃப்ளை, மண் ஈ. ட்ரிப்னோசோமியாசிஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த வெக்டாருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிசி ஃப்ளை. இதான் சிசி ஃப்ளை. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாது ஒன்றும். இப்போ சாண்ட் ஃப்ளை போடுறேன் பாரு, அதே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, டிஃப்ரென்ஸ் தெரியாது. கொசு இல்லைப்பா, அது இல்லைப்பா, அது சின்ன குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பிறந்து நியூ பார்ன் பேபி மாதிரி இது வந்துட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொசு அவ்வளோதான். சரியாதே என்ன பண்ணுறது வந்துட்டு பிரிச்செல்லாம் பார்க்க தெரியாது ஒன்றும். ஓகேவா? அதை முன்னாடியே சொன்னேன், அதே கர்மம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலேரியாசிஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிலேரியாசிஸ் வந்துட்டு போன குரூப் வரைக்கும் முந்தின குரூப் 4 மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொஸ்டின் இது. ஃபிலேரியாசிஸ் இது ஏற்படுத்தக்கூடிய காரணிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உச்சரியா பேன்கிராப்டி. இதை ஒன்றை மேட்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஃபிலேரியாசிஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபென்டியாசிஸ். என்னது? யானைக்கால் வியாதி, அதான் ஃபிலேரியாசிஸ். உச்சரியா பேன்கிராப்டி. இதை ஹெல்மின்தஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு அந்த உள்ள புழு டெவலப் ஆகும் கால் குண்டராதான் யானை கால் வியாதின்னு சொல்லுவாங்க. கால் பெருசா பார்த்துருக்கீங்களா? கால் மட்டும் பெருசா இருக்குங்களா, அதுதான். இதோட வெக்டார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. எல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கே அந்த மாதிரி ஒரு சில வியாதி நம்மளே யோசிப்போம். நம்ம வந்துட்டு நம்ம உடம்புலே வர மாதிரி கை காலில் வீக்கமாக இருக்கா அப்போ செக் பண்ணிக்கிறோம். இதோட என்ன முடிஞ்சிச்சு? இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் முடிஞ்சிருச்சு. அக்கையரிட வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்து வந்துட்டு டிஃபிஷியன்சி டிசீஸ். அதை எப்போ பார்ப்போம்? அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.